श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜியர் மட்டத்தை இதற்கு முன்பு அலங்கரித்திருந்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அப்பன் பரகால எம்பார் ஜியர் சுவாமியினுடைய நூற்றாண்டு விழாவிலே ஸ்ரீவைஷ்ணவம் என்கிற தலைப்பிலே உபன்யசிக்கும்படி அடியேனுக்கு இட்ட பணி. இந்த உபன்யாசத்தை ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏதோ தத்துவபரமாக சித்தாந்தபரமாக அடியேன் உபன்யாசி எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய லட்சணம் என்ன, ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஸ்ரீவைஷ்ணவத்துவம் என்பது யாது என்கிற ரீதியிலே அடியேன் விண்ணப்பிக்கிறேன். வார்த்தா மாலை என்கிற கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்கிறேன். அதிலே சில வார்த்தைகளை இங்கே பாகவதர்களுடைய கோஷ்டி முன்பே விண்ணப்பிக்கிறேன். இந்த வார்த்தா மாலை என்பது ரொம்ப விலட்சணமான கிரந்தம். தத்துவங்களை பற்றி சொல்லி, திருமந்திரத்தை பற்றி பற்பல ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள், துவயத்தை பற்றி ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள், அதே போல சரமஸ்லோகத்தை பற்றி, இதெல்லாம் பற்பல சந்தர்ப்பங்களிலே பற்பல ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்த வார்த்தைகளை எல்லாம் நம்பிள்ளையினுடைய திருவடியான பின்பழகிராம் பெருமாள்ஜியர் அவர் தொகுத்தருடைய ஒரு கிரந்தம். பிற்பட்டவர்களும் இதிலே சில வார்த்தைகளை சேர்த்திருக்கிறார்கள். சரி, இதிலே ஒரு வார்த்தை, கழிந்த நாளைக்கு அனுதபிக்கையும் வருகிற காலத்தை பழுதுபோக்காமையும் காண் வைஷ்ணவத்துவமாவது என்று பிள்ளை நம்பிள்ளை அருளி செய்யக்கூடிய வார்த்தை. வைஷ்ணவத்துவம் என்பது யாது, கழிந்த நாளைக்கு அனுதபிக்கையும். ஏதோ ஒரு கால விசேஷத்திலே எம்பெருமான் திருவடிகளை நாம் ஆசிரியிக்க பெற்றோம். அதற்கு முன்பெல்லாம் நாம் எம்பெருமான் திருவடிகளை பத்தாமல் சம்சாரியாய் திரிந்தோம். ஐயோ, இத்தனை நாள் நாம் சம்சாரியாய் இருந்தோமே. எம்பெருமான் திருவடியை பற்றி இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தவாறே இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெருமை நம் மனதிலே படுகிறது. எம்பெருமானுடைய ஒரு வைலட்சண்யம் நம்முடைய நெஞ்சிலே படுகிறது. ஆஹா, இத்தனை பெரும் பேர் நமக்கு கிடைத்ததே என்கிற ஒரு எண்ணம் இருக்கச் செய்தேயும், இத்தனை நாள் இதை நாம் இழந்தோமே. ஒரு பெரிய ஒரு நிதியை, ஒரு புதையலை ஒருவன் காண்கிறான். இத்தனை நாள் இந்த புதையலை இவ்வளவு அருகே இருந்ததே, இதை நாம் பார்க்காமல் இருந்து விட்டோமே என்று எப்படி அவன் பரிதவிப்பானோ, அதுபோல கழிந்த நாளைக்கு அனுதபிக்கையும் பழுதே பலபகலும் போயினவென்னு அஞ்சி அழுதேன் என்று பொய்யாழ்வார் தெரிவிக்கிறார் அல்லவா. ஐயோ, இப்படி வீணாக பலகாலத்தை போக்கினேனே, பழுதே பலபகலும் போயினா, அது பழுதாகிவிட்டதே, இவ்வளவு பெரிய நிதி நமக்கு கிடைத்ததே. இந்த எம்பெருமானாகிற பெரிய நிதியினை பவளத்தூணைன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய நிதியை நாம் இத்தனை நாள் இழந்து விட்டோமே என்று கழிந்த நாளைக்கு அனுதபிக்கையும். சரி, ஏதோ கழிந்த நாளைக்கு அனுதபித்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. இனி சரி, அது போச்சு,
மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? வருகிற காலத்தை பழுது போக்காமையும், இத்தனை காலம் பழுதே போக்கினோம்னு அப்படியே அழுது கொண்டே மேல்பட்ட காலத்தை எல்லாம் போக்குவதா? சரி, அது போய்விட்டதாம், மனசை தேர்த்திண்டு இனிமேல் வரக்கூடிய காலத்தை நாம் வீணடிக்க கூடாது, பழுதாக்கலாகாது. வருகிற காலத்தை பழுது போக்காமை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று மேலுள்ள காலமெல்லாம் நன்னாக அந்த காலத்தை போக்க வேண்டும். நற்பொழுது போக்காக அந்த காலத்தை போக்க வேண்டும். வீணான காரியங்களிலே காலத்தை செலவழிக்கக்கூடாது. சூது சதுரங்கம் ஆடி பொழுதுபோக்கல் ஆகாது. காலத்தை பழுதுபோக்காமை வைஷ்ணவர்களுக்கு முக்கியம். இந்த காலத்தை பழுதுபோக்காமையும் காண் வைஷ்ணவத்துவமாவது. அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்களானால் காலத்தை வீணடிக்க கூடாது. நல்ல விதமாக அந்த பொழுதை போக்க நல்ல காலம் கொடுத்துருக்காங்க. ஆழ்வார் என்ன சொல்ற? ஒழிவில் காலமெல்லாம் உடனாக இமன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். ஒழிவில் காலமெல்லாம் எல்லா காலத்திலும் ஒரு காலம் கூட விடாமல் எல்லா காலத்திலும் நாம் அடிமை செய்ய வேண்டும், எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும். தெரித்து எழுதி விஷயங்களை பெரியோர்களிடத்தை கண்ணன் தெரிவிக்கிறான். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினா. நல்ல ஞானிகள், தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அந்த பெருமக்களிடம் செல்ல வேண்டும், அவர்களை சேவிக்க வேண்டும், அவர்களிடத்தே உரிய சந்தர்ப்பங்களிலே கேள்வி கேட்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் திருவுள்ளத்தை குளிரச் செய்து உரிய சந்தர்ப்பத்திலே அவருடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து கேள்விகளை கேட்க வேண்டும். சில சமயங்களில் அது கூட வேண்டாம். அந்திமோபாய நிஷ்டை ஒரு கிரந்தம், அதிலே பரவஸ்து பட்டர்பிராஞ்சியை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. யாரோ சில பேர் கேட்டார்களாம், பகவத் விஷயம் என்பது எப்படி இருக்கும்? பகவத் விஷயம் எப்படி இருக்கும்? அப்போ அவ தெரிவித்தாளாம், நடுவில் திருவீதியிலே சென்று பாருங்கள், பராசர பட்டர் என்று ஒருவர் எழுந்தருளி இருப்பார். அந்த பகவத் விஷயமே மூர்த்தி கரித்து எழுந்தருளி இருப்பார். அந்த திருவாய்மொழியே அனுசந்தித்து அப்படியே கண்ணும் கண்ணீருமாக எழுந்தருளி இருப்பார். சுற்றிலும் சிவையிட்டவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அவரை சுற்றிலும் எப்படி ஒரு நனாக பழங்கள் பழுத்து இருக்கக்கூடிய ஒரு மாமரம், நல்ல ஒரு தேமாவை எப்படி பட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்குமோ அதுபோல பட்டரிடத்திலே அர்த்த விசேஷங்களை கேட்கணும் என்பதற்காக ஸ்ரீவையிட்டவர்கள் படுகாடு கிடப்பார்கள். அங்கே சொல்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை, ஏறி துகைக்காதே கல்லி தெரியாதே அடியிலே கிடக்க மடியிலே விழும். போய் அந்த நன்னாக பழங்கள் பழுத்து இந்த மாமரம் இருக்கிறது, அந்த மரத்து மேலே ஏறி துகைக்காதீங்கோ, கல்லட்டு எரியாதீங்கோ, அந்த மரத்தடியில் இருங்கோ. அப்படியே ஒரு காற்று வீசித்துன்னா தன்னடையே இந்த பழங்கள்லாம் மடியில் வந்து விழும். அது மாதிரி ஏறி துகைக்காதே கல்லிட்டு எரியாதே அடியிலே கிடக்க மடியிலே விழும். அதுபோல பட்டரை போய் அவர் ரொம்ப மிருதுவான பிரகிருதி, ரொம்ப சுகுமாரமான திருமேனி, அவர்கிட்ட போய் ரொம்ப அப்படி இப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. அப்படியே பகவத் விஷயத்தை நயந்து இருப்பார். அப்படியே அந்த பகவத் விஷயம் வெள்ளம் போல அவர் திருவுள்ளத்திலே பெருகும். அந்த வெள்ளம் உள்ளடங்காமல் பரிவாகமாக அப்படியே எத்தனையோ வார்த்தைகளை அருளி செய்வார். அந்த பகவத் விஷயத்தை அனுபவித்து அந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படியே பழுத்த பழம் போல கனி போல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பகவத் விஷயத்தை. அப்படி பெரியோர்களை கேள்வி கேட்கலாம் சொல்லியிருக்கு. அந்தந்த வியக்திகளை பார்த்து வட்டன் போன்றவர்களை கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியே பகவத் விஷயத்தை நினைத்து நைந்து போயிருப்பான். அவளை போய் நம்ம கேள்வி கேட்டால் அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் முரட்டு பிரகதிகள் அடியன் போன்றவாறு கேட்கலாம். அடிய தெரிஞ்சா சொல்லுவேன். தெரித்து எழுதி கேட்ட விஷயங்களை எழுதி தெரித்து எழுதி, அந்த எழுதினா ஏதோ எழுதி ஏட்டில் இருக்கிறது. புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா பரஹஸ்தேச்ச யத்தனம் காரியகாலே சமாயாத்தே நசா வித்யா ந தத்தனம்.
ஏதோ எழுதி வச்சுட்டோம், தெரிஞ்சு ஏதோ எழுதி வச்சுட்டோம்னா அது அப்படியே இருக்கக்கூடாது. அப்பப்போ எடுத்து வாசித்து பார்க்கணும். தெரித்து எழுது வாசித்து நமக்கெல்லாம் தெரிஞ்சு இன்னும் மேலும் மேலும் கேட்க வேண்டும். தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் பல தடவை கேட்கணும். பகுஸ்ரோதவியம், பகுதாஸ்ரோதவியம், பகுபியஸ்ரோதவியம், நிறைய கேட்கணும். நிறைய பேரிடமிருந்து கேட்க வேண்டும், பலமுறை கேட்க வேண்டும். ஸ்ருத பிரகாஷிகைன்னு ஒரு கிரந்தம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானமாக அமைந்த கிரந்தம். கேட்ட அர்த்தத்தை பிரகாசப்படுத்துகிறேன். அந்த கிரந்தத்தினுடைய திருநாமமே என்ன சொல்றது? ஸ்ருத பிரகாஷிகை. கேட்ட அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறேன். ஸ்ருத பிரகாஷிகாச்சார் சுதர்சன சூரி என்பவர் நடாதுர் அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வைத்தவர். பெருமாள் கோயிலிலே நடாதுர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்தார். அந்த கோஷ்டியிலே அன்வைத்திருந்தவர். குடத்திலிட்ட விளக்கு போலே எழுந்தருளி இருப்பர். இவர் மிகுந்த ஞானம் படைத்தவர் என்பது ஒருவருக்கும் தெரியாது. சாஸ்திரம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே. மிகுந்த பாண்டித்யத்தை சம்பாதித்து ஒரு குழந்தை போலே இருக்க வேண்டும். குழந்தை போல இருக்க வேண்டும் என்னால் குழந்தைக்கு தன்னுடைய அது ஒன்றுமே தெரியாது. அதுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறது அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி தனக்கு இவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறது, தனக்கு இவ்வளவு பாண்டித்யம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்தாமல் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வார்த்தை வரப்போகுது, உப்பை போலே இருக்கும், உண்மை போலே இருக்கும். இந்த உப்புக்கு அதான் அர்த்தம். சரி, அப்படி அதனால இந்த சுத்த பிரகாஷ்காச்சார யாரும் பெரிதாக மதிக்கவில்லை. அவருக்கு என்ன தெரியும்? ஆனால் நடாதுர் அம்மாள் இந்த சுத பிரகாஷ்காச்சார சுதர்சன சூரி வரும் வரை காத்திருப்பாராம். எப்படி ஜனகராஜன் வரும் வரை யாக்ஞவல்கியர் காலக்ஷேபத்துக்காக காத்துருப்பாரோ, காலக்ஷேபம் தொடங்குவதற்கு ஜனகராஜன் வந்த பிற்பாடுதான் காலக்ஷேபம் தொடங்குவார். அதுபோல சுதர்சன சூரி வந்த பிற்பாடுதான் நடாதுர் அம்மாள் காலக்ஷேபம் தொடங்குவாராம். என்னமோ அவருக்காக இவர் காத்திருக்கிறாரே நம்முடைய ஆச்சாரியர், அது விரும்ப எழுதியிருக்காரே அப்படின்னு இந்த மற்ற ஸ்ரீவைட்டவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது, ஒரு விகாரம் ஏற்பட்டது. சரி, இவாளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார்? நடாதுர் அம்மாள் ஒரு நாள் சுதர்சன சூரியை ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பங்கிக்கு என்ன அர்த்தம்? இந்த ஸ்ரீபாஷ்ய பங்கிக்கு என்ன அர்த்தம்? அப்போ சுதர்சன சூரி தெரிவித்தாராம், தேவரிடத்துல அடியே 4 பரியாயம் கேட்டிருக்கேன், ஒரு கணக்கு சொல்றேன், எந்த பரியாயத்தில் சாதிச்சது சொல்லட்டும். 3-4 தடவை தேவர்கிட்ட கேட்டிருக்கேன் அடியே ஸ்ரீபாஷ்யத்தை. எந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட தேவர் தெரிவித்த அர்த்தத்தை ஒவ்வொரு சமயம் ஒரு விதமாக நிர்வாகம் பண்ணியிருக்கேன். எந்த நிர்வாகத்தை அடியேன் தெரிவிக்கட்டும், எல்லாத்தையுமே தெரிவிமே அப்படின்னார். இது முதல் பரியாயத்தை சொன்ன அர்த்தம், இது 2ஆம் பரியாயத்தை சொன்ன அர்த்தம், இது 3ஆம் பரியாயத்தை சொன்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்று. அப்போதான் மற்ற சிஷ்யார்லாம் ஆஹா, அப்படி ஒரு கற்பூர புத்தி, நன்னாக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாரே, அப்படி பழுக்க கேட்டவர். அதுக்கு சொல்ல தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் அப்படி பலமுறை ஒரே ஆச்சாரத்திலே ஒரே கிரந்தத்தை பலமுறை கேட்டவர் சுத பிரகாஷிகாச்சார் சுதர்சன சூரி. அப்படி பகு நிரம்ப கேட்க வேண்டும், பகுதா ஸ்ரோதவியம், பலமுறை கேட்க வேண்டும், பல பேரிடமிருந்து கேட்க வேண்டும், பகுபிய ஸ்ரோதவியம். அப்படி தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் எம்பெருமானை சேவித்து வழிபட்டு பூஷித்தும் எம்பெருமானை அர்ச்சித்து எம்பெருமானை திருவாராதனம் பண்ணி இப்படி பொழுதை போக்கினேன்னு திருவழிப்பிரான் தெரிவிக்கிறார். அப்படி பொழுதை நற்பொழுதாக பொழுதுபோக்காக ஆக்க வேண்டுமே ஒழிய வீணாக காலத்தை சூது சதுரங்கமாடி போக்கக்கூடாது. மற்ற விஷயங்களை, இது ஒரு விஷயம் இருக்குது இக்காலத்தில், இந்த விஷயத்தை நாம் ஜுடிஷியஸாக பயன்படுத்த வேண்டும். இந்த கைபேசி அலைபேசி இருக்கிறதே, இது எவ்வளவோ காலக்ஷேபங்கள் இத்தியாதிகள்லாம் வருது, நல்ல விஷயங்கள், எம்பெருமானுடைய புறப்பாடு, எத்தனையோ விஷயங்கள் வருது. கிட்ட போனால் கூட நம்ம அப்படி சேவிக்க முடியாது. நம்பெருமாள் இந்த திருக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கெம்பு கல்லெல்லாம் ஜம்முன்னு அந்த அந்த அபயாசத்தில் இருக்க கல்லெல்லாம் ஜம்முன்னு சேவையாது.
கிட்ட போனால் கூட இப்படி சேவிக்க முடியாது. பெருமாள் ரத்னாங்கி அவ்வளவு பளிச்சுன்னு சேவையாக இருக்கும். பெருமாள் விமான பதக்கம் ஜம்முன்னு சேவையாக இருக்கும். நேராக போனால் கூட அந்த அந்த கூட்டத்தில் நம்மளால் அவ்வளவு சேவிக்க முடியுமான்னு தான் சந்தேகம்தான். சில பேருக்கு ரொம்ப அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஃபோனில் இந்த டிவியில் ஏதோ ஒன்று அதுக்கு வந்து அவ்வளோ நன்னா சேவிக்கலாம். அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஊனாக ஆக்கக்கூடாது பொழுதை. இதுதான் ஸ்ரீவைட்டவர்கள் முக்கியமாக குறிக்கொள்ள வேண்டியது. சரி, இது ஒரு வார்த்தை ஆச்சு. அடுத்த வார்த்தை, நம்பிள்ளை நஞ்சியரை தான் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்ன அறியலாவது எவ்வவஸ்தை பிறந்தால். ஏன்னா நம்பிள்ளையினுடைய நஞ்சியருடைய திருவடிகளான நம்பிள்ளை அவரிடத்துல வினவினார். ஒரு லிட்மஸ் டெஸ்ட் சொல்வாளே, நமக்கே ஸ்ரீவைஷ்ணவத்துவம் வந்து விட்டதா, கைபுகுந்து விட்டதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அப்போ நம்பிள்ளை தெரிவித்தாரா, நஞ்சியர் தெரிவித்தாராம், அர்ச்சாவதாரத்துக்கு உயிர் உண்டு என்ன நெஞ்சில் பட்ட அன்னும். அந்த அர்ச்சாவதார எம்பெருமானுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு மனசுல படணும். இந்த ஆரிய சமாஜம்னு ஒன்று வடதேசத்தில் தயானந்த சரஸ்வதி என்பான் தொடங்கி வைத்தான். அவ குடும்பமெல்லாம் சைவ குடும்பம். அவனுக்கு மூல் சங்கர்னு பேர். இளம் பிராயத்தில் சிவராத்திரிக்கு அவனை இந்த ருத்ரன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனான். அங்கே போனால் அந்த சிவலிங்கத்து மேலே இந்த எலியானது சுண்டெலி துள்ளி குச்சி விளையாடுறது. இது என்னவோ தெய்வம் தெய்வங்கிறாளே, இந்த தெய்வத்துக்கு இந்த சுண்டலிட்டேன்னு தன்னையே காப்பாற்றிக்க தெரியல, இதுதான் நம்மளை காப்பாற்ற போகிறதா அப்படின்னு அவன் என்ன பண்ணான், மூர்த்தி வழிபாடையே இல்லை செய்தான். அது என்ன, அது இந்த மாதிரியான சத் சம்பிரதாயத்தை வரல அவருக்கு எடுத்து சொல்வார் இல்லை. இந்த தத்துவத்திரயத்தினுடைய கடைசி சூத்திரம், ரக்ஷ பாவத்தை மாறாடிக்கொண்டு அவன் சர்வசக்தனாய் இருக்க செய்தையும் அசக்தனை போலேயும் அக்யனை போலேயும் அவன் எம்பெருமான் எல்லாம் அறிந்தவன். நமக்காக நம் போன்றவர்களுடைய இந்த மாம்ச சக்ஷுஸுக்கு சேவை சாதிப்பதற்காக எம்பெருமான் தமருகந்த தெவ்வுருவம் அபூர்வம் தானேன்னு அப்படிப்பட்ட நாம் எதை தேவரி இதை திருமேனியாக கொள்ள வேணும் என்று நாம் பிரார்த்திக்கிறோமோ அந்த ஒரு பிராகிருதமான ஒரு வஸ்துவை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆன ஒரு வஸ்துவை நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் மன்னனேன்னு நாம் எந்த ஒரு வஸ்துவை, அது தங்கமோ வெள்ளியோ செப்போ மரமோ சிலையோ மண்ணோ ஒரு மஞ்சப்பிடியோ மஞ்சள் பிடிச்சி வச்சாலோ இதை எம்பெருமான் நீ தேவரி இதை திருமேனியாக கொள்ள வேணும், இதே தேவரி இங்கே தேவரீர் இதையே தேவரீர் திருமேனியாக கொள்ள வேணும்னு சொன்னால் எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கக்கூடிய அபராகிருதமான திருமேனி மணியுருவில் பூதமைந்தாய்னு திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறாரே, அப்படிப்பட்ட அந்த அபராகிருதமான திருமேனி சுத்த சத்வமயமான திருமேனியிலே எத்தனை உகப்பை செய்கிறானோ அதே உகப்பை இந்த திருமேனியிலேயும் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலேயும் செய்து கொண்டு இங்கே எழுந்துள்ளிருக்கிறான் எம்பெருமான். இந்த எம்பெருமானுக்கு இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு நாம் சமர்ப்பிச்சோம்னா எம்பெருமான் திருவுள்ளம் நன்னாக குளிரும். அர்ச்சாவதாரத்துக்கு உயிர் நன்னாக உண்டு. அது நன்னா அந்த பக்தி இருந்தால் தெரியும். எம்பெருமானார் ஒரு நாள் பெரிய பெருமாள மங்களாசாசனம் செய்ய எழுந்துள்ளுகிறார். பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் வாடி இருக்கு. முதலியாண்டானை அழைத்து, ஆண்டான் இன்னைக்கு என்ன அமுது செய்ய பண்ணீர்னு கேட்டார். தத்தியோதனமும் நாவல் பழமும் அமுது செய்வித்தோம்னு. ஐயோ இப்படி பண்ணலாமா, தத்தியோதனமும் நாவல் பழமும் பெருமாள் திருமேனிக்கு இது தகுமா, அது சாத்மிக்குமா, ஐயோ இப்படி செய்தாயே உடனே சுக்கோ ஏதோ சுக்கு கஷாயமோ என்னவோ கண்ட்ரோலில் பண்ணி பெருமாள் திருமேனிக்கு பண்ணால் இவ்வளோ வாடி போயிடுது, அது ரெண்டும் சேராது.
அதனால் அதுக்காகவே தன்வந்தரி சன்னதியை ஏற்பாடு பண்ணி நித்தியப்படி தன்வந்தரி அவர் தானே பெருமாளுக்கு வைத்தியர். அதனால் அங்கேருந்து பாலமுது காய்ச்சி நித்தியப்படி ராத்திரி வேளையில் தன்வந்தரி சன்னதியிலேருந்து அந்த பாலமுது பெருமாளுக்கு போனோம் அப்படின்னா ஏற்பாடு. பெரிய பெருமாள் அப்படி திருவரங்கம் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் கொண்டாடும்படியாக அப்படி அர்ச்சாவதாரத்திற்கு உயிர் உண்டு என்று நெஞ்சில் படணும். அன்றும் ஒரு வைஷ்ணவன் பக்கல் புத்திரதாராதிகள் பக்கல் ஸ்நேகத்தளவாகிலும் ஸ்நேகம் பிறந்தவன்னும். ஒரு ஸ்ரீவைஷ்ணவாளை பார்த்தா நம்ம பிள்ளைகள், நம்ம சிஷ்யாள், நம்ம மனைவி மக்கள், புத்திரதாராதிகள் பக்கல் அவாட்ட எத்தனை ஸ்நேகம் இருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்நேகமாக இருக்கணும். அதை காட்ட அதிகமான அன்பு இருக்கணும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி மக்களிடத்த எத்தனை ஸ்நேகம் இருக்கோ குறைந்தபட்சம் அத்தனை ஸ்நேகமாக இருக்க வேண்டும். இது நஞ்சியர் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இந்த நஞ்சியர் இந்த வார்த்தையை எங்கேருந்து கிரகிச்சார்? ஆட்கொண்டவில்லி ஜீயர் தெரிவித்த வார்த்தை இது. இதை அழகியமணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய திருப்பாவை வியாக்கியானத்திலே கீஷன் என்கும் அந்த பாசுர வியாக்கியான அவதாரிக்கையிலே தெரிவிக்கிறார். ஆட்கொண்டவில்லி ஜீயர் எம்பெருமானாருடைய திருவடி. ஆட்கொண்டவில்லி ஜீயர் எழுந்துருள்கிறார், நஞ்சியர் தண்டனை இருக்கிறார். அப்போ ஆட்கொண்டவில்லி ஜீயர் தெரிவிக்கிறார், நமக்கு பகவத் விஷயத்திலே ஒரு பிரேமமே உண்டாகவில்லை, பகவத் விஷயத்தை நமக்கு அன்பே உண்டாகலை அப்படின்னா உடனே நஞ்சியை தெரிவித்தாரா, தேவரீர் போய் இப்படி சொல்லலாமா? தேவரீர் எப்பேற்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர், சாட்சாத் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர், தேவர் இப்படி சொல்லலாமா? இல்லை, உண்மையிலேயே பகவத் விஷயத்திலே நமக்கு ருச்சி ஏற்பட்டது என்னால் ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் ஒரு தென்றல், சந்தனம், நிலா இவைகளை கண்டார் போலே நெஞ்சம் அப்படியே பூரிக்க வேண்டும், அப்படியே குளிர வேண்டும். எனக்கு அப்படி ஒன்றும் ஜாஸ்தி வரமாட்டேங்கிறதே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டார். அதனால இந்த வார்த்தை அப்படியே ஒரு ஸ்ரீவைஷ்ணவ நம்முடைய ஒரு மனைவி மக்களுக்கு இல்லை எவ்வளவு ஸ்நேகம் கொண்டு இருப்போமோ. அங்கே என்ன பிரசங்கம் அப்படின்னா, கீழே ஒரு பெண் பிள்ளையை எழுப்பியாகிவிட்டது. 6ஆம் பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளையை எழுப்பியாகிவிட்டது. அந்த பெண் பிள்ளையை அழைத்து கொண்டு கண்ணனை சேவிக்க போகலாமே, எதற்காக ஒரு திருமாளிக்காக சென்று ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுப்புகின்றார்கள்? இந்த பெண் பிள்ளைகளை எதுக்காக பாகவத பெண் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும்? இல்லை, பாகவதால முன்னிட்டு கொண்டு போனால் அவர்கள் நமக்கும் கண்ணனுக்கும் புருஷகாரமாவார்கள். அதான் ஒரு பெண் பிள்ளை புருஷகாரமாக போயிட்டாலே மீதி பேரை எதுக்காக எழுப்பணும்னு கேள்வி. அப்போ தான் சொல்லுது, நம்முடைய ஒரு குழந்தைக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் போதும், மீதி குழந்தைக்கெல்லாம் நன்மை வேண்டாம் அப்படின்னு யாராவது நினைப்பாளா? ஒருவருக்கு 10 குழந்தை இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நன்னா படிக்கிற குழந்தை, எல்லா குழந்தையும் நன்னா படிக்கிறது, எல்லாம் நன்னா படிக்கிற ஒரு குழந்தை எடுக்கலாம் சம்மானம் பண்ணுறான்னு சொல்கிறோம். சரி, ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் சம்மானம் பண்ணி வச்சா போதும், அவன் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வரட்டும். மீதி குழந்தைகளாம் வாங்கினா வாங்கிறது, வாங்காட்டி போகிறதுன்னு யாராவது விடுவாளோ? அவளோ சம்மானம் கொடுக்குறா, இந்த குழந்தையும் நன்னா படிக்கிறது, எல்லா குழந்தையும் போய் வாங்கட்டும் தான் நினைப்பா. அந்த மாதிரி எல்லாருக்கும் கண்ணனுடைய சேவை கிட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அதாவது ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள்ட்ட அத்தனை ஸ்நேகம் நமக்கு இருக்க வேண்டும். சரி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கடுத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவிட்கு தட்டாமல் போகரூபமாக வண்ணும். யாரோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் நம்மை கடிந்து கொள்கிறார், இப்படி நம்மளை கடிந்து கொண்டாரே அப்படின்னு நெஞ்சில் கோபம் கொள்ளாமல், அவங்க கிரட்ஜ் அப்படின்னு சொல்றாரு, அந்த கிரட்ஜெல்லாம் கொள்ளாமல் நம்ம பேர் ஒரு அக்கறையினால் தானே சொல்றார். யாரோ வீதியில் போகிறவாளை வந்து கடிந்து கொள்கிறாரா? நம்ம சேர்ந்தவா நல்ல விதமாக இருக்கணுங்கிற ஒரு அபிமானத்தால் தானே இப்படி சொல்கிறார். அப்படின்னு ஆஹா, நம்மிடத்தை இவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள், அது போகமாக நெஞ்சிலே பட வேண்டும். திருப்பாவையிலே 15ஆம் பாசுரத்திலே அந்த பெண் பிள்ளை, அந்த எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை எப்படி இருந்தாலோ அது போல இருக்க வேண்டும். நாயனார் தெரிவிக்கிறார், திருப்பாவையாகிறது இப்பாட்டு, அதுதான் திருப்பாவை. திருப்பாவையில் திருப்பாவை 15ஆம் பாட்டு எல்லா இடங்களிலே ஒரு பாகவதர் விஷயத்திலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டக்கூடிய திருப்பாவை பாசுரம்.
பகவத் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சித்தஞ்சிறுகாலையிலே பாசம் தெரிவிக்கிறது. பாகவதர்கள் விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த எல்லா இடங்களையும் பாசம் தெரிவிக்கிறது. அதில் இருவருக்கும் ஏதோ அந்த வெளியில் எழுப்பக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் இந்த உள்ளே உறங்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் இறுதியிலே அந்த பெண் பிள்ளை என்ன சொன்னாள்? நானேதான் ஆயிடுக, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். ஐயோ அம்மா, நீ நன்னா கடுமையாக பேசக்கூடியவள் என்பதை நாங்கள் முன்னமே அறிவோம் என்று வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்க, ஆமாமா வல்லீர்கள் நீங்களே, நீங்கள் தான் ரொம்ப கடுமையாக வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு இவள் எதிர்த்து பேச, அப்புறம் பார்த்தாள், இப்படி சிவையிட்டவர்களை எதிர்த்து பேசுவது தகுமா? அது தவறாயிற்றே, இப்படி செய்யக்கூடாதே. அவர்கள் சொல்கிறார்கள் என்னால் அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு நானே தான் ஆயிடுக, நான் தவறு செய்து விட்டேன், நான் தான் தவறு செய்தேன், நான் தான் தவறு செய்தேன் என்ன அங்க சொல்றா. இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகை ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். நம்ம யாருக்காவது வருமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது எப்படி இல்லாத குற்றத்தை ஒருத்தர் ஏறிட்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள உடனே இது என்ன நியாயம்? இது அநியாயமாக படலையா? இது எப்படி அது நியாயமாகும்? இது எது இல்லை, என்ன லாஜிக் இருக்கு இதுல? கொஞ்சம் நாம் யோசனை பண்ணலாம். எம்பெருமானுடைய நினைவில்லாமல் ஏதாவது காரியம் நடக்குமா? தேனவினா திருணமப்பி ந சலதி. எம்பெருமான் இல்லாமல், எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. அப்படி இருக்கச்சே இவர் மனசுல இவன்தான் இந்த தவறு செய்தான் என்று தோத்தும்படி நடந்ததே, ஏதோ தோத்தித்தேன், நாம் இந்த தவற்றை செய்திருக்க வேண்டாம், ஆனால் அவர் மனதிலே அப்படி இவன் இந்த தவற்றை செய்தான் தோன்றியும் அதுக்கு எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பம் ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கு. நாம் கல்லை பருகியிருக்க வேண்டாம், ஆனால் பனமரத்தடியிலே அமர்ந்து கொண்டு பாலை பருகினால் இவன் கல்லை பருகினான்னு சொல்லும்படியாகத்தானே இருக்கும். சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபோவ் சஸ்பிஷன் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நாம் சரி அவர் மனசிலே அப்படி படும்படியாக நாம் நடந்து கொண்டோம், அந்த அளவிலே நாம் செய்தது குற்றம்தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு சிவிட்டவர்கள் நம்மை கடிந்து கொண்டால், அடியேன் தவறு செய்து விட்டேன், அப்போ நம்ம இடத்துல தவறு இல்லைன்னாலும் அவர் சொல்கிற சிலை அவருக்கு எதிர்த்து வார்த்தை சொல்லாமல் ஒத்துக்கொண்டு பிற்பாடு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவகாசம் ஏற்பட்ட போது தேவரீர் இடத்தை அடியேன் அப்படி செய்யவில்லை, தேவரீர் அப்போது சொன்னீர்கள், சரி தேவரீர் திருவுள்ளம் போல நடக்கட்டும் என்று சொன்னேன்னு சந்தர்ப்பம் பார்த்து சொல்லலாம். இது சொல்லணும் கூட தேவையில்லை. மற்றவா சொல்லுவா, தேவரீர் சொன்னீர், அவர் அப்படி செய்யவில்லைன்னு. அப்போ ஒரு தெரியும், ஓஹோ நான் தவறு செய்து விட்டோம்னு. அப்போ கூட சொன்னேன், ஐயோ அடியன் தவறாக சொல்லிவிட்டேன்னா, பரவாயில்ல தேவர் அடியன் பேர்ல ஒரு அக்கறையினாலே தேவரை சொன்னீர், ஏதோ அடியனை ஒரு ஏதோ 3ஆம் வருஷத்தை தேவருக்கு கண்டிக்க போவதில்லையே, ஏதோ அடியன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு உறவு காரணமாக தேவர் சொன்னீர், பரவாயில்ல அப்படின்னு நாம் சொல்லி பழகணும். சரி, அதுக்கு மேலே பரதார பரதிரவியங்களில் நசையற்ற அன்றும் மற்றவருடைய பொருள்கள் பரதிரவியம் ரத்னே பாரக்யேச்ச வஸ்துனி சமதிருஷ்டி ஒரு இல்லை க்ஷமிக்கணும், லோஷ்டே பாரக்யேச்ச வஸ்துனி சமதிருஷ்டி. அடுத்தவருடைய ஒரு பொருள், அது வைரமாகவே இருக்கட்டும், அந்த வைரத்திலும் மண் கட்டி இருக்கேன், வீதியில் இருக்கக்கூடிய மண்கட்டி, அந்த மண்கட்டியிலிருந்து ஒன்றாக எண்ண வேண்டும். அந்த மண்கட்டி யாராவது அதை யாராவது பொருட்படுத்துவாளா? அந்த மாதிரி மற்றவர்களுடைய சொத்தை அது நம்மதல்ல, அப்படி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி புத்தி இருக்க வேண்டும். அதில் ஐயோ இந்த ரத்தம் இருக்கே சும்மா தானே கிடக்குது, அவள் வச்சுட்டு போயிட்டாலே அதை நாம் எடுத்துக்கொள்வோமே அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இப்படி பரதிரவியங்கள் அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது.
பரதாரம், மாத்தான் மனைவி, இதுலேயும் நாம் ஆசை கொள்ளக்கூடாது. எல்லாம் நன்னா இருந்தது. ராவணனிடத்தில் பாருங்கள், திருவடி மதித்த ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். திருவடி லங்கைக்கு சென்று பார்த்தவாறே ராவணன் அவ்வளவு கொண்டாடும்படியாக இருந்தான். யதர்மோன பலவான். ஆனா ஒரு இஃப் போட்டார். இந்த ஒரு அதர்மம் என்பது மட்டும் இல்லை என்னால், ஐயோ இவன் மிகவும் என்ன இந்த ராட்சசர்களுக்கு மட்டும் தலைவனாக இருக்க தகுந்தவனா, இவனுடைய வீரமும் இவனுடைய ஐஸ்வர்யமும், இவன் பூர்வஸ்வகா 3 லோகங்களுக்கு இவன் தான் அரசனாக இருக்க கடவன். இந்த ஒரு அதர்மம், மாத்தான் மனைவியை விரும்புதல் என்கிற ஒரு இது இருக்கிறதே, ஐயோ இது பெரிய களங்கம், இது ரொம்ப தப்பு. அதனால மாத்தான் மனைவியையும் மாத்தான் பொருள்களையும் மற்றவர்களுடைய பொருள்களையும் அதிலே ஆசை கொள்ளாது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவன் ஏகாங்கியாகிறான். அடுத்த வார்த்தை சொல்ற, ஸ்வதார ஸ்வத்ரவியங்களில் நசையற்ற அன்று பரமைகாந்தி என்னறியலாம். மற்றவர்கள் வஸ்துவிலே ஆசை, மற்றவருடைய சொத்திலே ஆசை கொள்ளாது இருக்க வேண்டும், மாற்றான் மனைவிடத்திலே ஆசை கொள்ளாது இருத்தல், இது ஏகாந்தி என்கிற ஒரு நிலை. தன்னுடைய சொத்திலேயே ஆசை இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு பார்க்க. அந்த நிலை என்னும் யானும் நீ எனது உடமையும் நீயே எல்லாம் இது இந்த வஸ்துவிலே ஒரு ஆசை இல்லாத ஒரு நிலை ஏற்படணும். அதுதான் பரமேகாந்தி. தன் மனைவி, தன் பொருள், தான் சம்பாதித்த பொருள், தனக்கு நியாயமான வழியிலே சம்பாதித்த ஈட்டிய பொருள், அதில் கூட ஆசை நீங்கின அன்று அப்போ பரமேகாந்தி. இதெல்லாம் ஏதோ கர்மத்தினால ஏதோ சம்பாதிச்சேன், இதெல்லாம் பகவத் பாகவதா ஆச்சாரிய கைக்கரித்துக்குன்னு உண்டான திரவியம், நம்ம திரவியம் இல்லையே, அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். அந்த மனைவியினிடத்திலேயும் ஏதோ கைங்கரியத்துக்காக நம்மோட கூட வந்தவள் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்க முடியும். போக்கியதா புத்தி இருக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதுதான் பரமேகாந்தியினுடைய நிலை. அதனால் வைஷ்ணவத்துவம் என்பது அதில் பல நிலைகள் இருக்கின்றன. ஏகாந்தி பரமேகாந்திங்கிற நிலைகள்லாம் இருக்கிறது அருளி செய்தார் நஞ்சியர். அதுக்கு மேலே ரொம்ப பிரசித்தமான வார்த்தை, சிவையிட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனந்தாழ்வான் இடத்திலே சென்று பட்டருடைய திருவடி அறிந்து வந்தமை. பட்டர் தம்முடைய ஸ்ரீபாதத்திலே செவிப்பார் ஒரு சிவையிட்டவரை, நீர் அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்திலே சென்று சிவையிட்டவர் லட்சணம் இருக்கும்படி என்று கேட்டுவாரும் என்ன. ஒரு சமயம் பட்டர் தம்முடைய சிஷ்யரை அழைத்து, நீர் போய் திருமலையிலே அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய திருவடியான அனந்தாழ்வான் எழுந்துள்ளிருக்கிறார், அவரிடத்துல போய் சிவையிட்டவருடைய அடையாளம் என்ன, சிவையிட்டவர் லட்சணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு வாரும் என்று அனுப்பி வைத்தார். இவர் அங்கே எழுந்துள்ளுகிறார். இந்த சிவையிட்டவர் அங்கே அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்திலே செல்ல, அன்று பல சிவையிட்டவர் அங்கே அமுது செய்துள்ள, அன்றைக்கி ஏதோ பெரிய விசேஷமான பதியாராதனம், பல சிவையிட்டவர்கள் அங்கே அனந்தாழ்வானுடைய திருமாடியிலே அமுது செய்கின்றார்கள். அவரும் இடம்பெறாமையாலே சிவையிட்டவர்கள் அமுது செய்யும் அளவும் பேசாதே இருக்க, நிறைய எல்லாம் அந்த திருமாடியிலே சிவையிட்டவா அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சிவையிட்டவர்கள் அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு அவகாசம் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை அமுது செய்வதற்கு. அதனாலே இவர் காத்திருந்தார். அனந்தாழ்வான் பிற்பாடு அவரை பார்த்து, அமுது செய்து அருளித்தில்லையே, நெடும்போதுண்டே இடைப்போடே நிற்கிறது என்ன. ஐயோ தேவன்னு அமுது செய்கிறே. அங்கே பங்கிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவருக்கு அமர்ந்து அமுது செய்வதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை இந்த சிவையிட்டவருக்கு. அதனால் அந்த பங்கி ஆன பிற்பாடு இவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த சிவையிட்டவர். அனந்தாழ்வான் இவர் பார்க்கிறார். ஐயோ ரொம்ப நாளி ஆயிட்டே, தேவர் நெடும்போது ரொம்ப களைப்பாக அதை திரும்பி சேவை சாதிக்கிறது களைப்போட ரொம்ப நாளி காத்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ஷமிக்கணும்னு அனந்தாழ்வான் தாமும் அவருமாக உள்ளே அமுது செய்துவிட்டு பிற்பாடு அனந்தாழ்வானும் அவருமாக
அவரை உள்ளே அழிச்சிட்டு போய் தன் பக்கத்து அருகேயே அவரை அமர்த்தி இருவருமாக அமுது செய்கிறார்கள். அனந்தாழ்வாரும் இந்த வந்த சிவயிட்டவரும். அப்புறம் எங்கேருந்து எழுத்து எங்கு நின்னும் எழுந்துள்ளுகிறது என்ன பட்டர் அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்திரேஷன்னு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படி என்ன கேட்டுவா என்ன அருளி செய்து விட்டா என்ன. அடியன் பட்டருடைய திருவடி சம்பந்தி சிஷ்யர். அவர் தேவர் அனந்தாழ்வார் இடத்தை இவர் தான் அனந்தாழ்வார் கூட தெரியாது. அனந்தாழ்வார் இடத்தை ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எப்படி என்று கேட்டுவாரும், எப்படி இருக்குன்னு கேட்டுவாருன்னு அனுப்பி வைத்தார்னு சொல்ல. ஓஹோ அப்படியா சொல்ற. கொக்கு போலே இருக்கும், கோழி போலே இருக்கும், உப்பு போலே இருக்கும், உம்மை போலே இருக்கும் என்ன விண்ணப்பம் செய்யும் என்ன அருளி செய்து அப்படின்னா. கொக்கு போலே இருக்கும், கோழி போலே இருக்கும், உப்பு போலே இருக்கும், உம்மை போலே இருக்கும். ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. கொக்கு போலே இருக்க வேண்டும். கொக்கு போலே இருக்கும், அதாவது ஓடுமின் ஓட இந்த உருமின் ஒரு பாட்டு உண்டு, தமிழ் பாட்டு, காத்திருக்குமாம் கொக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் வந்தாலும் தன்னுடைய அழகுக்கு தன்னுடைய வாய்க்கு எந்த மீனானது அளவுபட்டு இருக்கும் என்று அந்த தன்னுடைய வாய்க்கு வாய் அளவுக்கு உரிய மீன் வரும் வரை இது காத்திருக்குமாம் கொக்கு. அதுபோல ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் தனக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுவரை அவன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. நமக்கு உரியது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பொறுமை காத்திருக்க வேண்டும். கொக்கு போலே இருக்கும், கோழி போலே இருக்கும். கோழி என்ன செய்யும்? தன்னுடைய கால்களாலே அந்த குப்பையை கலரிண்டே இருக்கும். அந்த குப்பையில் சஞ்சரித்து கூட அதில் ஏதாவது ஒரு நெல்மணி கிடைத்தால் அந்த நெல்மணியை எடுத்துக்கும். குப்பையிலிருந்து கூட நெல்மணியை எடுத்துக்கொள்ளும். அதுபோல நல்ல விஷயத்தை எங்கிருந்தும் நாம் கொள்ள வேண்டும். யுக்தியுக்தம் வசோகிராஹ்யம் பாலாதபி சுகாதபி. நல்ல யுக்தியோடு நல்ல சரியான வார்த்தை, அது சிறு பிள்ளை சொன்னாலும் சரி, ஒரு கிளி சொன்னாலும் சரி, சொல்ற விஷயத்தை பார்க்கணும். யார் சொல்றான்னு பார்க்காமல் அந்த விஷயத்தை எங்கிருந்தாலும் அதை கொள்ள வேண்டும். ஒரு பெரியவர் ஒரு அகத்திற்கு செல்கிறார். ஏதோ வெளியூர்லேருந்து வந்தவர் ஒரு அகத்திற்கு செல்கிறார். களைப்போடு இருக்கிறார். அவரை பார்த்த உடனே அந்த கிரகத்தினுடைய பெண்மணி, ஐயோ நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்காரு தேவரீர், கொஞ்சம் இளைப்பாரும், அடியேன் தேவருக்கு தலிகையெல்லாம் சித்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி இவரை அமரச் செய்கிறாள். பார்த்தா அரிசி இல்லை, நெல்லு தான் இருக்கு. உடனே என்ன பண்ணா, கிடுகிடுன்னு, இது இந்த கதை இல்லை அப்படின்னு சொல்றது, இது இந்த இது இல்லை, அதாவது செல்வநம்பியினுடைய தேவிகள் அந்த விஷயம் இல்லை, இது வேற. உடனே இவள் என்ன செய்தாள், வேற நெல் இல்லை, சாதாரண நெல் தான். என்ன செய்தா, அந்த நெல்லை எடுத்து குத்தி அரிசியாக்கி இவருக்கு தளிகை பண்ணி சமர்ப்பிக்கும். நெல்லை எடுத்து குத்த பூரா கையில் நிறைய வலை போட்டுருக்கான். சுமங்கலி ஸ்திரீ நிறைய வலை போட்டுருக்கான். இந்த நெல்லை குத்துருச்சே வலை சத்தம் கேட்கறது. ஐயோ! உடனே என்ன செய்தா, எல்லா வளையலையும் கழட்டி விட்டு, ஆனால் சுமங்கலி ஸ்திரீ இந்த கைக்கு ஒரு வலை, இந்த ஒரே கைக்கு ஒரு வலை, கைக்கு ஒரு வலையை மட்டும் போட்டுண்டு நெல்லை குத்தி அரிசியாக்கி தளிகை பண்ணி அவருக்கு சாதிக்கிறான். ஏன் சத்தம் போடலை அப்படின்னா, இப்போதான் இவன் நெல் குத்துறான்னு சொன்னால் கிடுகிடுன்னு குத்தி விட்டான். ஐயோ பாவம், அவர் பசின்னு கிடுகிடுன்னு காரியம் பார்க்குறான். ஐயோ, கிரகத்திலே அரிசி இல்லை, நாம் இப்போ இப்போதான் இவன் நெல்லை குத்துறா, இன்னமே அரிசியாக்கி ஒலையமுது ஏற்றி
அப்புறம் அதை தளிகை பண்ணி சாதிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு அவர் மனசுக்கு அந்த கவலையை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இவள் என்ன செய்தா, இந்த வளைய பொண்ணோட ஒன்று சேர்ந்தா சத்தம் போடுறது, அதுக்காக அந்த சத்தத்தை அந்த வளைகளை கழட்டி இவ பண்ணினான். இதை முதல்ல நிறைய அந்த வளை சத்தம் கேட்டுது, பிற்பாடு அந்த வளை சத்தம் கேட்கல, தனக்கு சாதிக்கச்சே பார்த்தா கையில் ஒத்த வளை தான் இருக்குது. இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டார் வந்த அந்த பெரியவர். ஓஹோ, இந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு பெண்ணு இப்படி பண்ணியிருக்காங்க, அது புரிஞ்சுட்டார். இதுலேருந்து ஒரு பாடம் என்னன்னா, 4 பேர் சேர்ந்தா தான் சத்தம் ஏற்படும். இதுலேயே ஒரு வார்த்தை வருது, ஒரு சிவைத்தவர் எப்படி இருக்க வேண்டாம், ஒதுங்கி வர்த்திக்கை, லோகம் சிறுகிடாமல் ஒதுங்கி வர்த்திக்கை. ரொம்ப இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, ஏகாந்தமாக நாம் இருக்க வேண்டும். சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது, ஒரு இடத்துக்கு நாம் போகணும், 2 பாதை இருக்குது. ஒரு பாதை ஒரு கடத்தெரு, பல மக்கள் புழங்கக்கூடிய பாதை. ஒன்று நல்ல பாதை, ஆனால் ஜாஸ்தி மனுஷா புழங்காத பாதை என்னால் அந்த பாதையைத்தான் நீ கொள்ள வேண்டும். இந்த ஜனசந்தத்தை ரொம்ப இருக்கிற இடத்துக்கு போகாதீங்கோ. ஏதோ வம்பு வார்த்தை வந்து சேரும், புத்தி எப்படி போகும்னு சொல்ல முடியாது. எங்கேயோ பார்ப்போம், ஏதோ ஒன்று, அங்கே ஏதோ 2 பேர் கடையில் வாங்க போவான், அவன் கொஞ்சம் விலை குறைவாக கேட்பான், அதுக்காக அந்த கடைக்காரன் அவனை ஏதோ திட்டுவான், இவன் அவனை ஏதான்னு ஒன்று சொல்லுவான், அதில் ஏதோ 4 வார்த்தை அஸ்லீலமான வார்த்தை கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவான், அது நம்ம காதில் வந்து விழும். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். எதுக்கு சொல்கிறேன், எந்த இடத்தில் இந்த கோழி போல இருக்கும் நல்ல விஷயத்தை எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெரியவர் எங்கே, அந்த இவள் வளையை கழட்டியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்ட, அந்த பெண் பிள்ளைகிட்டேருந்து அந்த பெண் பிள்ளை ஒரு குருவாக சொல்லுகிறார். அந்த பெண் பிள்ளை என்ன அவள் சொல்லி கொடுத்தாளா, அவள் வளையை கழட்டியதிலிருந்து நிறைய பேர் சேர்ந்தா சத்தம் பூசல் வரும். அதனால் ஏகாந்தத்திலே எந்த ஒரு பூசலும் வராது, அப்படி இருக்க பழக வேண்டும். அந்த ஒத்த வளை இருந்துச்சு சத்தம் இல்லையோ, அந்த மாதிரி குப்பையிலிருந்தும் நெல்மணியை எடுக்கும் கோழி போல நல்ல விஷயங்கள் எங்கெருந்து நமக்கு கிடைக்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். கொக்கு போல இருக்கும், கோழி போல இருக்கும், உப்பு போல இருக்கும். உப்பு ஒரு பதார்த்தத்தில் சேர்த்தோமே ஆனால் ருச்சி நன்னாக இருக்கும். உப்பு இல்லாமல் ஷப்புன்னு இருக்கும். ஐயோ, இன்னைக்கு திருவண்ணகர் எம்பெருமான் எழுதியிருக்கிறான், திருவண்ணகர் எம்பெருமான் எழுதியிருக்கிறான். என்னமோ அந்த எம்பெருமான்னா அந்த சன்னதியில் அந்த பிரசாதம் நமக்கு அதுதான். அவர் உப்பிலியப்பன் என்னமோ, அது எப்படி இது உப்பிலியப்பனாக ஆகிட்டார். அவர் உப்பு இல்லாமல் பிரசாதம் கொடுக்குறா, அது சரி, அந்த சன்னதியில் சரி பிரசாதம் உப்பு இல்லாமல் சாப்பிடணும். நம்ம அகங்களில் இப்போ உப்பு இல்லாமல் இருந்தால் என்ன செய்யுது, உப்பு இருந்தால்தான் அந்த பதார்த்தம் ருச்சி மிகுந்திருக்கிறது. ஆனால் இந்த உப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா நமக்கு? தான் இருக்கிற இடம் தெரியாமல் கரைந்து போய், ஆனால் அந்த தான் இருக்கிற இடமே தெரியாமல், ஆனால் அந்த பதார்த்தத்துக்கு ஒரு சுவையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல நாம் இருக்கிற இடம் தெரியாமல் நாம் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப இங்க என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன அப்படின்னு நாம் சொன்னோமே. ஆனால் இப்போ இந்த மேசை மேலே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன? இந்த புத்தகம் இருக்குது, இந்த ரெக்கார்ட் பண்ணுற மெஷின் இருக்குது, இந்த அலைபேசிகள்லாம் இருக்குது, இந்த பத்திரிகைகள் இருக்குது, இவ்வளவு தானே இருக்குது. இந்த ஷால் இருக்குதுன்னு சொல்லலாம். வேற என்ன இருக்குது? வேற ஒன்றும் கண்ணுக்கு தெரியலே. வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம்ங்கிறது இருக்கா இல்லையா? ஆனால் வெளிச்சம் நன்ன பளிச்சுன்னு இவ்வளோ பெரிய விஷயமே நம்ம கண்ணுக்கு கொல்லப்பட மாட்டேங்குது. எதுக்கு சொல்ல வரேன், அதுதான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிச்சம் இருந்தால் தான் உனக்கு பிரகாசமே ஏற்படும். ஆனால் நன்னா இருக்கு, ஆனால் தன்னை ரொம்ப விவிடாக காட்டிக்கல.
அந்த மாதிரி நான் நான் தான் நான் நான் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டக்கூடாது. யூ ஷுட் டேக் அ பேக் சீட். நாம் அதில் அப்படியே கரைந்திருந்து அதை தன்னை வெளிப்படுத்தாமல், ஆனால் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அழகை, ஒரு நன்மையை ஏற்படுத்த வேண்டும். உப்பு அப்படி இது எல்லாம் ஸ்ரீவைட்ட, அதாவது ஸ்ரீவைட்ட நிறைய விரோதி பரிகாரம் ரொம்ப அழகான கிரந்தம். வங்கிப்புறத்து நம்பிக்கை உடையவர் அருளி செய்த விரோதி பரிகாரம். அதே மாதிரி ஒரு ஸ்ரீவைட்டவ கோஷ்டியில நான் முந்தி அழித்து செல்லக்கூடாது. ஒரு அருளி செயல் கோஷ்டி இதெல்லாம் போச்சுன்னா நான் பிற்பாடு இருக்க வேண்டும். அங்கே இருக்க ஒரு ஸ்ரீவைட்டவர்கள் தேவரையில் வந்து முன்வரிசையை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்ல, அதுக்கப்புறம் பிற்பாடு நான் முதல்ல போறேன் அப்படி போகக்கூடாது. நீசனே நிறைவொன்றுமிலேன் என்கிற அனுசந்தானத்தோடு இருக்க வேண்டும். அந்த உப்பு தன்னை காட்டிக்கொள்ளாமல் அங்கே எப்படி அந்த ஒரு சுவையை அதிகப்படுத்துகிறதோ, அதுபோல ஸ்ரீவைட்டவன் தன்னுடைய இடத்தை காட்டிக்கொள்ளாமல், தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய இருப்பையே காட்டிக்கொள்ளாமல் அந்த இடத்திற்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்த வேண்டும். சில பேர் ஏதோ கைங்கரியம்னு பண்ணுவான். ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒரு டியூப் லைட்டு ஒன்று கொடுப்பான். அந்த டியூப் லைட் மேலே நல்லா சிகப்பு பெயிண்டில் கெட்டி சிகப்பு பெயிண்டில் உபயம் வெங்கட்ராமன் வெங்காயமண்டி அப்படின்னு பெருசாக போட்டு டியூப் லைட் வந்து வெளிச்சமே தெரியாதபடி பெருசாக எழுதி போட்டுருவான். எதுக்கு இந்த டியூப் லைட் கொடுப்பானேங்கிற அவன் பேர் தெரியணும், அவ்வளோதான். வெளிச்சம் துளி கூட வராது, கெட்டி பெயிண்டில் ஃபுல்லாக அடிச்சு வச்சுருவான். ஏதோ அங்கங்கே இப்படி நைட் லேம்ப் போட்ட மாதிரி வெளிச்சம் வரும். ஏதோ பெருசாக ஒரு விழா, இன்னாருக்கு 100ஆண்டு விழா, இன்னாருக்கு அந்த விழா இந்த விழான்னு ஏதோ இந்த பல இடங்கள் இப்போல்லாம் இதெல்லாம் புதுசாக இந்த கட் அவுட் கல்ச்சர்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஏதோ தெய்வத்துக்கு ஏதோ ஒரு திருவிழான்னு இருக்கும். இந்த தெய்வத்துடைய ஃபோட்டோ மூலையில் சின்னதாக இருக்கும். இந்த அந்த 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 பசங்கள்லாம் ஒரு 50 பசங்களுடைய ஃபோட்டோ, இந்த ஒரு இளவட்ட பசங்க, அது ஃபோட்டோ, அந்த பேனர் பூரா அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த தெய்வம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். இது யாருக்கு இவாளுக்கு கொண்டாட்டமோ அந்த தெய்வத்துக்கு கொண்டாட்டமோன்னு தெரியாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தான் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்க வேண்டும். அது ஸ்ரீவைட்டவர்கள் முக்கியம். இது எல்லாம் உண்மை போலே இருக்கும். இதெல்லாம் உம்மிடத்தை பொருந்தி இருக்கின்றன. இந்த ஸ்ரீவைட்டவர்களை அத்தனை இருக்கு. நீர் தான் எப்படி அந்த கொக்கு எப்படி காத்திருக்கிறதோ அதுபோல ஸ்ரீவைட்டவர் அமுது செய்யும் வரை சரி, அடுத்த பக்தியில் நமக்கு பிரசாதம் கிடைத்தால் கிடைக்கட்டும். அது வரைக்கும் காத்திருந்தார்கள் பொறுமையாக இந்த ஸ்ரீவைட்டவர். அதனால கொக்கு போலே இருந்தார், கோழி போலே. அதாவது கோழி எப்படி குப்பையிலிருந்தும் நல்ல விஷயத்தை கிரகிக்கிறதோ அதுபோல திருவரங்கம் திருப்பதியிலிருந்து அடியேன் நீசனேன் நிறைவொன்றும் இல்லாதவர் அனந்தாழ்வாரோட அனுசந்தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் நம்மிடத்திலேருந்து ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குமான்னு கேட்பதற்காக அவர் சொன்னார், தேவரும் எழுந்துருநீதே. கோழி போல, அதுவும் உம்மிடத்தை பொருந்திருக்கு. கோழி போல யாரிடத்திலிருந்தும் நல்ல வார்த்தையை கொள்ளுவது. அப்படி அடியிலிருந்தும் இந்த வார்த்தை ஸ்ரீவைட்ட லட்சணத்தை கேட்க வந்தீரே, அது சரி. அதுக்கு மேலே உப்பு போல இருக்கும். அந்த காத்துன்ற சமயத்தில் தடபடாமல் சத்தத்தை போடாமல் அமைதியாக ஒரு இடத்துல அமைதியாக இருந்தீரே, உப்பு போல இருந்தீரே, எல்லாம் உண்மை போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. சரி, அதுக்கு மேலே ஸ்ரீவைஷ்ணவனாகினான். ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டும்? சம்சாரத்தில் நசையற்று பரமபதத்திலே ஆசி பிறந்தவன். ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னால் யாரு? சம்சாரத்திலே ஆசை அற்றவனாய் பரமபதத்திற்கு செல்ல வேண்டும், எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும்னு ஆசை பிறந்தவன் தான் ஸ்ரீவைஷ்ணவன். அதாவது இங்கே 10 மாளிகை கட்டணும், சொத்து சம்பாதிக்க சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரவೃತ್ತಿ மார்க்கம். நம்முடைய சம்பிரதாயம் நிவர்த்தி மார்க்கம். ஏதோ இதெல்லாம் நடுக்கிடக்கும் நாள், ஏதோ எப்படியோ இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு எம்பெருமான் திருவடி அந்த பெருவீடு அடைய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்க வேண்டும். இவனுக்கு பரிகரிக்க வேண்டுவது எண்ணில் இவன் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்.
சரி, உடம்பில் ருச்சி விளையாதொழிகையும். இந்த உடம்புல ரொம்ப ருச்சி ஏற்படக்கூடாது. ஸ்ரீவைஷ்ணவர்கள் இது முக்கியம். இதெல்லாம் இந்த டிவின்னு ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. இதை தட்டி பாருங்க. இந்த பெரும்பாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வருது. எல்லாம் இந்த உடம்பை சார்ந்த விஷயங்கள். இந்த கேசத்தை எப்படி அலங்கரித்துக் கொள்வது, இந்த சருமத்தை எப்படி பளபளன்னு வைத்துக் கொள்வது, இந்த உடுப்பு, இந்த நகை, எல்லாம் இதே 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 இந்த சரீரத்தினுடைய போஷணத்துக்கே புறம் சுவர் கோலம் செய்து புட்கோவ கிடக்கின்றீரே, புறஞ்சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறியமாட்டி. இந்த புறஞ்சுவர் இந்த சரீரத்தை அலங்கரிப்பதிலேயே நோக்கு. அது சம்சாரிகள் அப்படித்தான் இருப்பான். ஸ்ரீவைஷ்ணவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை அழியப் போகிற இந்த சரீரத்துக்கு நாம் அலங்காரம் தேடிக்கொள்ள வேண்டாம். என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியதான இந்த ஆத்மாவுக்கு உரிய அலங்காரமான ஞான பக்தி வைராக்கியங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஞான வைராக்கியங்கள், ஞானம் பக்தி வைராக்கியம், இவைகள் தான் இந்த ஆத்மாவுக்கு அணிகலன். இந்த பக்தி வைராக்கியம் இவைகளை எல்லாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதனாலே உடம்பில் ருச்சி விளையாத ஒழிகையும். இதை நன்னா வச்சுக்கணும், இதுக்கு நோய் நொடிவு இல்லாமல் பார்த்துக்கணும், இதை நன்னா அழகாக வச்சுக்கணும், அதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ சரி. உறவு முறையார் பக்கல் ஆசை வளராதொழிகையும். கேவல பிராகிருத பந்துக்கள், அவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருந்தால், அவர்கள் பந்துக்களாகவும் இருந்தால் ஒன்றும் குறவே இல்லை. ஆண்டாள் மாமான் மகடேன்னு சொன்னான், இருக்கட்டும். எம்பெருமானார் சந்நியசிக்கும் பொழுது முதலியாண்டானை ஒழிய சந்நியசித்தோம் என்று தெரிவித்தார். ஆனால் ஏன்னா முதலியாண்டான் தம்முடைய பூர்வாசிரமத்திலே தம்முடைய மருமகனார் சகோதரி குமாரர் திருக்குமாரர் இருந்தாலும் நல்ல பகவத் பக்தி உடையவர். அதனால் அவர் எதுக்கு விடுவார்? அவர்கள் பகவத் பக்தி உடையவர்களாக இருந்தால் பந்துக்களை விட வேண்டாம். ஆனால் வெறும் பகவத் பக்தி இல்லாமல் நம்முடைய பந்துக்கள் வெறும் தேக பந்துக்கள் என்னால் அவர்களோடு ஆசை வளராது ஒழிய வரும். ஆசையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதே போல அவர்கள் உடம்படியாக உகக்குபவர்களோடு உறவு கொண்டாடாத ஒழிகையும். என்னுடைய அத்தா, என்னுடைய அம்மாஞ்சி, அம்மான் ஷேய், என் சித்தப்பன், என் பெரியப்பன், இப்படி யார் உறவு கொண்டாடுறாளோ, என் மாமன், என் மைத்துனன், அவர் ஸ்ரீவைஷ்ணவர், மதிக்க தகுந்தவர், போற்ற தகுந்தவர், அப்படி யார் பார்க்கிறாளோ நல்ல ஸ்ரீவைஷ்ணவர் அவர். அது இல்லாமல் நல்ல என் மாமா, என் மைத்துனன், என் அத்தான், என் அம்மான் ஷேய் அப்படின்னு வெறும்ன உறவு, பிராகிருத உறவு, அது வேண்டாம். ஸ்ரீவைஷ்ணவராக இருந்து ஸ்ரீவைஷ்ணவர் அதுக்கு மேலே இந்த உறவும் வந்ததுன்னு சொன்னால் பரவாயில்ல. வெறும் இந்த உறவு அடியாக யாராவது நம்மளை கொண்டாடுகிறாங்கன்னா அந்த உறவும் வேண்டாம். லோகம் சிலுகிடாமல் ஒதுங்கி வர்த்திக்கையும். லோகத்தில் போய் எதுவும் சண்டை சச்சரவு ஏற்படுத்தாமல் தானுண்டு லோகத்தோடு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒதுங்கி வர்த்திக்கணும். தான் உண்டு, தன் காரியம் உண்டு. ஏதோ வயல் சண்டை, வரப்பு சண்டை, ஒரு 2 அடி நிலம் எடுத்துட்டு ஒரு அடி வரப்பு அதிகப்படியாக போட்டுட்டான். நம்ம இடத்துல வரப்பு போட்டுட்டு வீட்டில் ஷவர் கட்டச்சே நம்ம இடத்துல ஷவர் கட்டிட்டான். அதுக்காக பெருசாக சண்டையை போட்டுண்டு இங்கேருந்து கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸை நடத்திண்டு 90 வயசு கழவர் அது வரைக்கும் கேஸ் நடத்திட்டு இருப்பார். தேவையா? அங்கே இடம், அங்கே எல்லாருக்கும் இடம் இருக்குது, பெருசு நிறைய இடம் இருக்குது. வேணுங்கிறது பிளாட் போட்டுக்கலாம். ஆண்மீன்கள் வானகம் அப்படின்னு நீங்கள் வந்தேன்னா நீங்கள் தாராளமாக ஆடுங்க, பிளாட் போட்டு எத்தனை பேர் நீங்கள் தாராளமாக விற்கலாம் அப்படின்னு கொடுக்க போகிறா. நமக்கு ஏக்கர் கணக்கில் இருக்குது. கேட்பார் இல்லை, ஐயோ தாராளம் வாங்கோ வாங்கோ ஆளுங்கன்னு சொல்ல போகிறா. இங்கே இந்த 1.5 அடிக்கு உட்காந்து திண்டாடிட்டு இருக்கான். அதனால் ஒதுங்கி வர்த்தித்த. சரி போட்டும் போ. அது ரொம்ப முக்கியமானது.
உடம்புக்கு இறை தேடி ஒருவனுக்கு ஏவல் தொழிலை ஒருபடியாலும் செய்யாதொழிகையும். இந்த உடம்புக்கு இந்த ஷான் வயிற்றுக்காக, இந்த ஷான் வயிற்றுக்குன்னு ஒருவனுக்கு ஏவல் தொழிலை எவனுக்கோ அடிமையாக இருந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல, அவனுக்காக கையை கட்டி வாயை குத்தி சேவகம் பண்ணி இப்படி பண்ணாதீங்க, ஒருபடியாலும் செய்யாதொழிகையும், இப்படி செய்யவே செய்யாதீர்கள். திதண்டி பெரிய ஜீயர் சுவாமி, இப்போ சின்ன ஜீயர் இருக்காரே, இவருடைய பூர்வாசிரமம் பாட்டனார். ஒரு பெரும்பாலும் ஆந்திர தேசத்தை பல பேர் அவரை ஆசிரித்தார்கள், நிறைய கோமட்டிகள் அவரை ஆசிரித்தார்கள். அவளெல்லாம் சொன்னார், நீங்க எங்கேயும் இந்த வெளியில உத்தியோகத்துக்கே போகாதீங்கோ, நீங்கள்லாம் உங்களுடைய வர்ணத்துக்கு சேர, நீங்கள்லாம் வைசியர்கள், உங்களுடைய வர்ணத்துக்கு சேர ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டு நீங்கள் பிழையுங்கள். நீங்களும் பழிச்சு நிறைய சிவவைஷ்ணவாளுக்கு நிறைய பண்ணுங்க, அப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்க, அவர்களுக்கு இது ஏற்றது. இந்த இன்னொருத்தண்ட கையை கட்டிட்டு உத்தியோகம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஆழ்வா தெரிவிக்கிறார், மெய்வருத்தி கை செய்து விம்மினோ, கை செய்து விம்மினோ, ஏதோ ஒரு கைத்தொழில் பண்ணி பழைச்சுப்போம். ஆழ்வா தெரிவிக்கிறார், இன்னொருத்தண்ட கையை கட்டிட்டு வேலை பார்க்காத, எம்பெருமான்கிட்ட கை கட்டின்னு காரியம் பார்க்கணும் ஒழிய இன்னொருத்தண்ட வேலைக்கு போகாதே. ஆண் பிள்ளைகளுக்கே இந்த வார்த்தை, இதுல பெண் பிள்ளைகள் பேக மாட்டின்னு கிளம்பினா என்னத்தை சொல்றது? அதாவது அதான் சொல்ல, அடிக்கடி சொல்றேன், பெண் பிள்ளைகள் உத்தியோகத்துக்கு போகக்கூடாதுன்னு அடி சொல்றேன்னா, ஐயோ இவர் மேல் சாவனிசம் பேசுறார், பெண் பிள்ளைகளை எதிர்த்து பேசுகிறார் அவார்டுக்கு. ஐயோ, இட்ஸ் ஒன் சைடு ஆஃப் அ காயின். நான் ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை தான் சொன்னேன், இன்னொரு பக்கத்தை கேளுங்க. ஆண் பிள்ளைகளும் போகக்கூடாது. சரி, ஏதோ மனு சொன்னா சாமானிய தர்மசாஸ்திரத்தில், சாமானிய சாஸ்திரத்தில் எப்படியோ ஒரு 1000 100 அகாரியத்தை பண்ணி செய்யக்கூடாத ஒரு காரியத்தை 100 காரியத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்றணுமே, அதுக்காக பண்ணலாம்னு சாமானிய சாஸ்திரம் சொல்றது. அடிக்கு லோகத்தில் ஒரு கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவா, எள்ளுதா எண்ணெய்க்கு காயணும், இன்னொன்று எண்ணத்துக்கு காயணும். அது சொன்னா எங்களை அதுன்னு சொல்றேன்லாம்பா, அதனால நான் சொல்லலை. சரி, இவன் தள்ளெழுத்து தான் இவன் உத்தியோகம், இவனே போகக்கூடாது, ஏதோ இருக்கிறத வச்சுட்டு கஞ்சியோ கூழோ ஷார்ட்டு இருக்கலாம். சரி, இவன் நிர்பந்தம் ஏதோ போனானா இவ எதுக்கு போகணும்? ரொம்ப முக்கியம் பெண் பிள்ளைகள், அது சிவவைஷ்ணவ குடும்பங்கள். அங்கே ஒரு வார்த்தை, நாட்காலே நீராடி, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை எடுத்து சேவித்து பாருங்கள். எல்லாரும் நாங்கள் அப்படி காலக்ஷேபம் கேட்கிறோம், இப்படி காலக்ஷேபம் கேட்கிறோம்னு சொல்கிறார். கேட்கலாம், கேட்டபடி ஒரு இம்மியாவது அனுஷ்டானத்தை கொள்ள வேண்டும். அந்த காலக்ஷேபம் கேட்ட பிற்பாடு, திருப்பாவை 3000 படி பெரியவாச்சான் பிள்ளை காலக்ஷேபம் கேட்ட பிற்பாடு நன்னா கேட்ட எந்த பெண் பிள்ளையும் உத்தியோகத்துக்கு போக மாட்டான். ரெண்டும் போச்சுன்னு சொன்னால் அது வேற ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும். நான் அப்புறம் சொல்கிறேன், ஏதோ ஆபத்து கஷ்டம் நஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அடியணும்னு அதை பற்றி சொல்லலாம். பர்த்தா நன்னா பெரிய உத்தியோகம் நன்னா சம்பாதிக்கிறான், வேணுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, இருந்தாலும் நான் போறேன்னு சொன்னான், ஏதோ பர்த்தா இல்லையா குழந்தைகளை காப்பாற்றணும், குடும்பத்துக்கு தேவை, அவளை பற்றி நான் சொல்லலை. நிறைய இருக்கப்பட்டவன். அங்கே என்ன வருது, நாட்காலே நீராடி எம்பெருமான் திருப்பார்கடலிலே சாய்ந்தமையை அசத் சமம் ஆக்குதுவோம். இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்றா, நாங்கள் தீர்த்தமாடுறோம், நாட்கால விடியற்காலையிலே தீர்த்தமாடி நாங்கள் நோன்பு நோக்கிறோம், நோன்பை நோற்று நாங்கள் நினைத்ததை நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம், நாங்களே முயற்சி செய்து நாங்களே எங்களுக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்கிறோம். இத்தனை நாள் வரை எம்பெருமான் திருவடியே தஞ்சம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இருந்தோம். ஆனால் இனிமேல் நாங்கள் எங்களுடைய முயற்சியிலே
நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள பார்க்கிறோம். இத்தனை நாள் இவனை நாங்கள் கைபாத்திருந்தோம், ஒன்றும் நடக்கலை, இனிமேல் நாங்களே எங்களுக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு ஊழல், ஒரு பிரணய கலகம், இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை புரிந்து கொள்வது ரொம்ப, அது வெரி என்ன சொல்றது, ஒரு சட்டில் நியூவான்சஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அந்த பாசுரத்தை. பல எண்ணங்களுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் ஒரு பிரணய கலகத்தில் சொல்ல, இது உண்மையில் அப்படி கிடையாது, ஆனால் நாங்கள் உபாயாந்தரத்தை பத்துகிறோம் அப்படிங்கிறார். ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் நமக்கே நலமாதலின், நமக்கே நாம் நன்மையை சம்பாதித்துக் கொள்வோம். இவன் திருப்பார்கடலிலே சாய்ந்ததை அசத் சமம் ஆக்குதுவோ. எம்பெருமான் எதற்காக திருப்பார்கடலை பள்ளி கொண்டான்? அடியார்களை ரட்சிப்பதற்காக. பரமபதத்திலிருந்து வந்து கஜேந்திர ஆழ்வானை காப்பதற்குள்ளே மிகவும் தாமதம் ஏற்பட்டு விட்டது. இனிமேல் அப்படிப்பட்ட தாமதம் கூடாது. அதனாலே அடியார்கள் இருக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலத்திலேயே ஒரு இடத்திலே நாம் இருப்போம், இந்த திருப்பார்களிலே இருப்போம். அடியார்களுக்கு எப்பொழுது ஆபத்து வந்தாலும் உடனே வந்து நாம் அவர்களை காப்பாற்றலாம் என்று சங்கல்பித்து எம்பெருமான் திருப்பார்கடலிலே எழுந்துள்ளி இருக்கிறான். அதெல்லாம் சும்மா திருப்பார்கடலில் எழுந்துள்ளி இருக்கான், சும்மா யாரோ ரிஷிகள்கிட்ட கைக்கூலி கொடுத்து லஞ்சம் கொடுத்து அப்படி புராணங்களை எழுதி வச்சிருக்கான். எம்பெருமான் திருப்பார்கடலில் எழுதியிருக்கான். அதெல்லாம் சும்மா காப்பாற்றுறதுக்காக திருப்பார்கடலில் எழுந்துள்ளிருக்கான். எங்களெல்லாம் காப்பாற்றினானா? ஒன்றும் இல்லை. நாங்களே எங்களை காப்பாற்றிக்கிறோம், நாங்களே தீர்த்த மாட்டோம், நாங்களே நீராடுறோம், நாங்களே நோன்பு நோக்கணும். இப்படி இந்த பெண் பிள்ளைகள் செய்கிறார்கள். அங்கே சொல்றா, இதற்கு மேலே ஒரு அகௌரவம் ஒரு ஆண் பிள்ளைக்கு கிடையவே கிடையாது. அங்கே சொல்றா, ஒரு மகிழ்ச்சியானவள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு மேற்பட ஒரு ஆண் பிள்ளைக்கு அவத்தியம் இல்லையிலே. ஒரு பெண் பிள்ளையானவள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு அவள் முயற்சி செய்தால் இதற்கு மேலே ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு அவமானம் கிடையாது. இந்த ஆண் பிள்ளைக்கு என்ன பேரு? பர்த்தான்னு பேரு. இந்த பெண் பிள்ளைக்கு என்ன பேரு? பாரியான்னு பேரு. பாரியான தாங்கப்படுபவள், பர்த்தானா தாங்குபவன். தாங்குபவன் தாங்கப்படுபவள். அவளை இவன் தாங்கணும். அவளுக்கு ஒரு பிரசாதம், அவளுக்கு 2 வாழை பிரசாதம் வேணாலும் சாதிக்க முடியாதா? போட முடியாதா? அதுக்கு சம்பாதிக்க முடியாதா? அதுக்கு மேல் அப்படி கூட இல்லாத கையாலாகமா இருக்கான். அப்படி அவள் உத்தியோகத்துக்கு போனா என்னுடைய மணாளன், என்னுடைய கணவன் கையால் ஆகாதவன் சொல்ற மாதிரி. அதுக்கு மேல இவனுக்கு ஒரு கேடே கிடையாது. அப்படின்னா பேரை மாற்றி விடணும். சில சமயங்கள் என்ன பண்றா, நீ பெண் பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறா, உனக்கு நிறைய ஏதோ இல்லை பென்ஷன், ஏதோ பெரிய கம்பெனி, அவன் நிறைய MCA என்ன படிச்சிருக்கா, அது நிறைய சம்பாத்தியம், இவன் ஏதோ சாதாரணமாக பார்க்கலாம். அதனால் உனக்கு நிறைய சம்பளம் வருது, நீ வந்து போயிட்டு உத்தியோகத்தை பார்த்து, நான் ஆற்றுல உட்காந்து பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பேரையே மாற்றி விடலாம். அவள் பர்த்ரி, இவன் பாரியா. தாங்குபவள், தாங்கப்படுபவன். தேவையா இது? எதுக்காக சொல்றேன்னா, இது சொல்றது வந்து ஒரு இதை பாருங்க, பெண் பிள்ளை உத்தியோகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது ஆண் பிள்ளைக்கு நிறக்கேடுங்கிறது முக்கியம். இது ஒரு வித ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம். உண்மையிலேயே பார்த்தா ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம் பும்பூதோசோ ஜனார்த்தனஹான்னு சொல்லி இந்த உலகம் அனைத்தும் பெண் பிள்ளைகள், எம்பெருமான் ஒருவன்தான் புருஷோத்தமன். அப்படி இருக்கச்சே நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வதற்காக எவனுக்கோ போய் ஏவல் தொழில் செய்து எம்பெருமானுக்கு ஏதோ இருக்கிறத வச்சுட்டு, ஏதோ கஞ்சியோ குழோ ஷார்ட்டு இருக்கிறத வச்சுட்டு எம்பெருமான் கைகறி பண்ணி காலத்தை பார்ப்போம். அஜகர விருத்தின்னு சொல்வார்கள். பாம்பு, மலைப்பாம்பு என்ன வரதோ அதை வச்சுட்டு யாருக்கு அப்படி இருக்க முடியுமோ அப்படி இருந்து பழகணும். சில பேர் இருக்கானா, ஐயோ இப்படி இருந்தா குழப்பம் நடக்குமா, குடும்பம் நடக்குமா, அவள் ஏதோ நடந்துருக்கா, நாம எதுக்கு நம்முடைய எண்ணத்தெல்லாம் போட்டு அவள் திண்டாட பண்றது, இப்படி இருந்தால் அவர் நடக்குமா, நிறைய சம்பாதிக்க வேண்டாமா, அவரும் இதோ இருக்க இருக்க வரைக்கும் அவர் இருக்கட்டுமே. நமக்கு தான் அப்படி போதும் என்கிற மனசு இல்லை. போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த மாதிரி போதும் கண்டென்டா இருக்கணும். போதும் போதும் போதும்னு இருக்கணும். நிறைய 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 அந்த செல்வத்தை கைங்கரிய ஸ்ரீன்னு சொல்றது, அந்த செல்வத்தை சம்பாதிக்க பார்க்கணும். வரத வச்சுட்டு
திருப்தியோட சந்தோஷத்தோடு இருந்து பழகணும். அது இருந்தால் அப்போ அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டோன்னு சொன்னால் ஒன்றும் அழகாக கைக்கறி பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்க பழகணும். சரி, அதான் சொல், உடம்புக்கு இறை தேடி ஒருவனுக்கு ஏவல் தொழிலை ஒருபடியாலும் செய்யாத ஒழிகையும், இன்னொருத்தனுக்கு ஏவல் தொழில் செய்யக்கூடாது. இது ஆண் பிள்ளைக்கே, இது எல்லாருக்கும் பொதுவில், பெண் பிள்ளைகள் முக்கியமாக செய்யக்கூடாது. பர்த்தா தான் சம்பாதிக்கிறாங்க இல்லையோ, பேசாமல் எதுக்கு போய் இங்கேயும் வீட்லேயும் கஷ்டப்பட்டு வெளியிலையும் போய் கஷ்டப்படணும். சௌகரியமாக ஆற்றுல இருந்துன்னு பெருமாளுக்கு ஏதோ அருளை செய்து சேவை செஞ்சு பெருமாளுக்கு திருவாரத்துக்கு ஏதோ உபகாரம் பண்ணிட்டு தடிகை பண்ணிட்டு பெருமாளுக்கு என்ன சொல்லுது, பெருமாள் உள்ள நல்லா அழகாக மெழுகி கோலம் போட்டு இந்த மாதிரி புஷ்பங்கள் தொடுத்து பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு நல்லபடியாக குழந்தைகளை அடுத்த தலைமுறையை வளர்த்து அவளுக்கு தர்மத்தை நல்லத்தை சொல்லி வச்சு பகவத் விஷயத்தை ருச்சியை உண்டாக்கி எவ்வளவோ பணிகள் இருக்குது. பெண் பிள்ளைகள் சொல்கிறேனே, அந்த உப்பு போலே இருக்குங்கிறது பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஒரு அலங்காரமாக இவ்வளோ பெரிய தூண் வெளியில் நிற்கிறதுன்னா, அந்த தூண் வெளியில் நிற்கணும்னா என்ன வேணும், கீழே பார்த்தா தெரியும். அது மாதிரி இத்தனை அவசரம் மேலே போயிருக்குன்னா அதுக்கு அத்தனை அவசரம் கீழே போயிருக்கும். இத்தனை அந்த கீழே இருக்கிறதுக்குலாம் அலங்காரம் இருக்குமான்னு தன்னைத்தானே மண்ணுக்குள்ளே புதைத்து கொண்டு மேலே இவ்வளோ பெரிய அலங்கிருதமாக ஒரு தூண் இருக்கும்படியாக பண்ணுற அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை தன்னை வெளியிலேயே காட்டிக்காமல், ஆனால் குடும்பத்தில் தன்னுடைய குழந்தைகளை பர்த்தாவை அவளுக்கு நிறைய பேரும் புகழ் ஏற்படும்படியாக அப்படி பண்ணுறான். அப்படியெல்லாம் ஆதாரமாக பெண் பிள்ளைகள் இருக்கணும். எ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அதோடைய பெருமையே தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? நாங்களும் எல்லாம் மேலே 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 கிளம்புனா கீழே ஒன்றுமே அடி இல்லாத போடும், ஃபவுண்டேஷன் இல்லாத போடும். இதே மாதிரி சிவிட்டவர்களுக்கும் போனோம், எல்லாருக்கும் அது மாதிரி தான். தங்களை வெளிப்படும். சில பேர் ஏதோ வேற காரியம் நிர்பந்தமாக பண்ணி ஆகணுங்கிறது இருக்கிறதால அது வெளிப்படுறது. அப்போ நாம் இது சப்போர்ட் பண்ணி பழகணும். அது பெண் பிள்ளைகளுக்கு இயற்கையிலேயே அந்த பாரதந்திரியம்ங்கிறது இருக்குது. ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் பரதந்திரம் தான். மேலே இருக்கிற சட்டை பெண் பிள்ளைகளுக்கு இயற்கையாக பரதந்திரமானது, ஆண் பிள்ளைகளுக்கு சுவாதந்திரம் இருக்குது. அந்த சுவாதந்திரத்தை மறைச்சிண்டு அதுக்கும் பாரதந்திரம் கொண்டு வரணும். உங்களுக்கு இயற்கையாகவே பெண் பிள்ளைகளுக்கு அந்த பாரதந்திரம் வந்து இந்த சரீரத்திலையும் இருக்குது. அது அனுகுணம், அது பெரிய வரப்பிரசாதம். அதை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தபடி நடக்கும். சரி, உள்ளத்துக்குள்ளே நிற்கும் ஒருவன் பக்கல் ஒருபடிப்பட்ட ருச்சி உண்டாய் போறவும். நம் உள்ளத்துக்குள்ளே உரையும் மாலை நம்ம எம்பெருமானிடத்திலே உள்ளத்துக்குள்ளே நிற்கும் ஒருவன் பக்கல் ஒருபடிப்பட்ட ருச்சி உண்டாய் போறோம். என்னைக்கு அந்த எம்பெருமான்கிட்ட ஒரே விதமான ருச்சி இருக்கணும். ஏதோ எம்பெருமான் நன்னா வச்சிருக்கான், அன்னைக்கு எம்பெருமான்ட்ட பகவத் விஷயத்த ருச்சி. ஏதோ நம்முடைய கர்மம் காரணமாக நமக்கு ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு தொய்வு ஏற்படுது. ஐயோ இந்த பாழ் தெய்வம் என்ன இப்படி பண்ணிடுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய கர்மம் இப்படி பண்ணி நாம் ஏதோ தவறு பண்ணால் நமக்கு இது மாதிரி வந்து எம்பெருமான்கிட்ட ஒரு நாளும் ருச்சி குறையவே குறையாது. சிறு பிராயத்தில் ஏதோ அடி படித்த நினைவு, அனங்கராச்சார சுவாமி யாரோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சுவாமி பரமச்சுட்டார். ஏதோ சிறு பிராயம்தான். எம்பெருமான் தன் திருவடிக்கு இவரை அழைத்து கொண்டு விட்டான். இவர் இன்னும் இந்த நிலவுலகிலே எம்பெருமானார் போல எழுந்துள்ளிருந்து பற்பல கைங்கரியங்களை செய்திருக்கலாம். செய்திருந்தால் இன்னும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் அது பயனடைந்திருக்கும். எம்பெருமான் இப்படி திருவுள்ளப்படுத்தினான், என் செய்வது? எம்பெருமான் அப்படி பண்ணிட்டானே, என் செய்வது? எம்பெருமானை பழிக்கும் குடியிலே பிறந்தோம் அல்லோம். ஒரு வார்த்தை சிறு பிராயத்தில் வாசித்தது அப்படி மனசில் இன்னும் இருக்கு. எம்பெருமானை பழிக்கும் குடியிலே பிறந்தோம் அல்லோம். எம்பெருமான பழி சொல்லக்கூடிய குடியிலே நாம் பிறக்கிற ஸ்ரீவைஷ்ணவ குடி அப்படிப்பட்ட ஒரு குடி அல்ல. என்ன பண்ணாலும் எம்பெருமான் பண்ணால் அது சரிதான். எத்தனையோ பேர் பேசுகிறா, ஜாதி இந்த சனாதன தர்மத்திலே இப்படி வர்ணம் தர்மம் பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் இருக்கே, இப்படி பிளவுபட்டு இருக்கே, இப்படி ஏற்றத்தாழ்வுகளாக இருக்க. ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் போட்டோம். இது அதனால்தான் இந்த பாரத கலாச்சாரமே வீணா போகிறது. இது நன்னாவே இல்லை. இது ரொம்ப பேக்வேர்ட் சிந்தனம் அப்படிங்கிறான். பேக்வேர்டு இல்லை, ஒன்றும் இல்லை. எம்பெருமான் பண்ணினது சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு எம்பெருமான் கண்ணனில் கீதையில் சொல்கிறான்.
நான் தான் இந்த 4 வர்ணங்களை படைத்தேன், சாதுர்வர்ணியம் மயா சட்டம். எம்பெருமான் எது பண்ணினாலும் அது இந்த மானவ சமுதாயத்துடைய நன்மைக்குத்தான். அதுக்கு மேலே ஏதாவது தீங்குன்னு உங்கள் கண்ணில் பட்டுதுன்னு சொன்னால் அது பிற்பாடு வந்தவர்கள் அதை சரியாக இன்டர்பிரேட் பண்ணாததுனால வந்த தீங்காக இருக்கலாம், அல்லது நன்மையே தீமையாக நீங்கள் பார்க்கலாம். காமால கண்ணனுக்கு எல்லாமே மஞ்சளா தோத்துமா போல, அல்லது பிற்பாடு வந்தவர்கள் அதில் ஏதோ தீமையே புகுத்தி இருக்கலாம் ஒழிய அந்த வர்ண வியவஸ்தேங்கிறது எம்பெருமான் பண்ணினது. அது நம்முடைய சமுதாயத்திற்கு நன்மையை கருதித்தான் செய்தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எம்பெருமான் எது பண்ணாலும் சரிதான். சிறு விராயத்தில் ஒரு கதை படிச்சிருப்பேன். மொத்தம் இப்படி போகிறான். ஒரு வெய்ய நாள் இப்படி 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 வழியில் பாதையில் போயிட்டே இருக்கான். ஒரு பூசணி கொடியில் மெல்லிசு கொடி, இவ்வளோ பெரிய காய் அப்படி காய்ச்சி தொங்குறது. அது கொடி, ஆனால் கொடிக்கு காய் பாரமா, அதான் பெரிய காய். ஆனால் கொடி அப்படி இருக்கு, சின்ன கொடி தான் பெரிய காய். அப்படி போனால் ஒரு வெய்ய வாழை, ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே போய் அங்கே கொஞ்ச நாள் இழப்பாரலான்னு இழப்பாரத்துக்கு போனோம். அது இவ்வளோ பெரிய மரம். அப்படி மேலே அப்படி வச்சுட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கான். பார்த்தா சின்னதாக காய். இந்த தெய்வம் பெரிய தெய்வம்னு சொல்கிறாளே, எல்லாம் உலகத்தெல்லாம் படிச்சது பெரிய எல்லாம் அறிந்தது சர்வக்கியன்னு சொல்கிறாளே, ஒன்றுமே இல்லாத கொடி இந்த பூசணி கொடியில் இவ்வளோ பெரிய காய வச்சுருக்கான். இவ்வளோ பெரிய ஆலமரம் பொடியாக காய வச்சுருக்கானே, சுண்டைக்காயா. இந்த தெய்வத்துக்கு ஏதானே அப்படின்னு நினச்சான். சித்தராளி நன்னா கண்ணில் அப்படி வெயில் அப்படி களைச்சி பொழுது நடந்து வந்தானோ இல்லையா பாதையில், நன்னா கண்ணை முடி தூங்கிட்டான். காற்று நன்னா வீசித்து நன்னா பொலன்னு மேலேருந்து இந்த ஆலங்கா தலையில் 4 கா விழுந்துது. அப்போ தான் யோஜனை பண்ணான், ஆஹா இந்த ஆலமரத்தில் இத்தனை பெருசாக இப்படி பூசணிக்காய் மாதிரி கா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், மண்டையில் விழுந்ததுன்னா அவ்வளோதான், நேராக கபால மோட்சம். அதனால் நம்ம புத்தி பெரிய புத்தின்னு நினைக்கிறோம். பகவான் எல்லாம் சர்வஜன், அனைத்தும் உணர்ந்தவன். அதனால் அவனிடத்துல என்னைக்கு ருச்சி, பகவத் விஷயத்தை ருச்சி கொல்லாமல் இருக்க வேண்டாம். ஆமாம் சரியா பண்ணலேன்னு கிடையவே கிடையாது. எம்பெருமான் எது பண்ணாலும் சரி. அந்த எம்பெருமான்கிட்ட எம்பெருமானோட சண்டை போடுறதுக்கு நமக்கு ஏதான ஒரு இது இருக்கா? ஆழ்வார்கள் சண்டை போடுறாங்கன்னா அதெல்லாம் ஞானம் கனிந்த பக்தி. அது அதெல்லாம் வேற நிலை, நமக்குலாம் அடிப்படை நிலையிலே நமக்கு இல்லை. எம்பெருமான்ட்ட முதல்ல அந்த ருச்சி உண்டாகி அதுக்கப்புறம் எம்பெருமானோட சண்டை போடுறது அதெல்லாம் வேற நிலை. கோபிகைகள் நிலை அதெல்லாம் வேற. அதுக்கு மேலே தலை அறுப்புண்டவனையும் தலையறுத்து அத்தாலே சந்தியிலே தலையோடு ஏந்தினவனையும் இவர்களுக்கு கீழான சந்திராதித்யர்களையும் தஞ்சம் என்று சரணம் புகா ஒழிகையும். முன்காலத்தில் சிவனுக்கும் ருத்ரனுக்கும் 5 தலை, பிரம்மதேவனுக்கு 5 தலை இருந்தது. ஒரே 2 பேருக்கு 5 தலையா போனோடனே கன்ஃபியூஷன் ஆகிடுது. இது பிரம்மாவா இது ருத்ரனா? அடையாளம் கொஞ்சம் பார்க்க தூரத்துலேருந்து பார்த்தா ருத்ரன் வரானா பிரம்மா வரானான்னு சந்தேகப்பட்டு போயிடுச்சு. ஏதோ சொல்றா, ருத்ரனை பார்க்கறதுக்கு பிரம்மா கைலாசத்துக்கு வந்தானா, அப்போ பார்த்து ருத்ரன் வெளியில போயிருந்தான். பிரம்மதேவன் வரதை பார்த்த உடனே பார்வதி ஐயோ நம்ம மணாளன் தான் வரான் அப்படின்னு போய் அணைக்க போனாலாம். 5 தலை தானே 2 பேருக்கும். பின்னோடையே ருத்ரன் வந்தார். ஐயோ இது பெரிய வம்பா போறதே, அப்பாவுக்கு பிள்ளைக்கு 2 பேருக்கு 5 தலை. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சந்திரனை தான் படைத்தான். உடனே என்ன பண்ணான், நேரா அப்பா இது அநியாயமா போறது அப்படின்னு அப்பன் தலையை போய் கிள்ளிவிட்டான். ஏன்னா அடையாளம் தெரியணும்னா, உனக்கு அடையாளம் தெரியணும்னு சொன்னா உன் தலையை கிள்ளிக்க வேண்டியதானே, அப்பன் தலையை போய் என் கிள்ளினேன். உலகத்துக்கெல்லாம் வேதம் சொல்ற, உலகத்தை எல்லாம் படைத்தவன், உன்னையும் படைத்தவன், வேதங்களை ஓதக்கூடிய ஒரு தலையை எதுக்காக கிள்வாங்க? கோபம் வந்தது பிரம்மனுக்கு. உன் கையில மண்டையோடு ஒட்டி கொள்ள வேண்டியதுன்னு ஒட்டிடுது. கடைசியில் எம்பெருமான் தான் அந்த மண்டை ஒட்டை போக்கினான். கடைசியில் பதரிகாசிரமத்தை போய் பிக்ஷை எடுத்து வர. ஐயோ கையில் ஒட்டிட்டு எப்போ போகும்னா தேவதைகள்லாம் சொன்னால் எப்போ இதில் பிக்ஷை எடு, எப்போ இந்த மண்டை ஓட்டு நிறையிறதோ அப்போ இது உனக்கு இந்த கையிலேருந்து போகும்னு சொன்னான். கடைசியில் பதரிகாசிரமம் போய் எம்பெருமான் அதை போக்கினான். சரித்திரம் இருக்கட்டும். அதனால் ஒருத்தன் தலையை கிள்ளினா, ஒருத்தன் கையில் இப்படி தலை கிள்ளப்பட்டான், இன்னொருத்தன் கையில் மண்டை ஓடு ஒட்டின்றது.
அப்போது அதனால் பிக்ஷை எடுத்து உண்டான். இவர்கள்லாம் பெரிய தெய்வங்களா? இப்படி கோபத்தோட ஒருத்தன் தலையை கிள்ளி அதனால் பாத்தக்கியாய் கையில் மண்டையோடு ஒட்டிட்டு பிக்ஷை எடுத்தவன் இவனை போய் பிச்சை உண்ணிக்கு பூஷனை தகுமோ? பிச்சை எடுத்து சாப்பிடணும் யாராவது பூஜை பண்ணுவாளா? சிக்கு தலையனுக்கு பூத்தகுமோ? தலைமை சிக்கு 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 சடையமா இருக்கு, அது பூ ஒன்றுதான் குறைச்சலா? அழகான கேசம் படைத்தவன் கேசவன் பெருமான் திருநாமன்ன கேசவன் நம்ம அழகிய கேசம் படைத்தவன். அந்த கேசத்துக்கு புஷ்பத்தை சூடணும். மல்லிகை பூ சூட்டவாராய் இருவாட்சி பூ சூட்டவாராய்னு ஆழ்வார் அழைத்தாரு யசோதை பாவனையில். அந்த மாதிரி கேசவனுக்கு புஷ்பப்பட வேண்டும். அழகான கேசம் படைத்தவன். சிக்கு தலையனுக்கு பூஜை பூ உண்டா? பிச்சை உண்ணிக்கு பூஜனை தகுமோ? பிச்சை உண்பவனுக்கு பூஜை அவனை போய் யார்? அவனே ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு யாராவது பூஜை பண்ணுவாடா? உபய விபூதிநாதன், எல்லா லோகங்களுக்கும் தலைவன், பதிம் விஸ்வசிய, அப்படிப்பட்டவனுக்கு தானே பூஜை தகும். அதனால இவன் தலையை கிள்ளினவன், பாதகி, பாவம் செய்தவன் அவன். அதனால கையில மண்டையோடு விட்டு பிச்சை எடுத்தவன், அவனுக்கு பூஜனை தகாது. அவன்கிட்ட புள்ளேட்டேன்னு தன்னை கூட காப்பாற்றிக்க முடியல. பின்னாடி சாப்பு கொடுத்தானே, இப்படி வறட்சியவே கையை அப்படியே ஸ்தம்பிச்சு போக முடியும், நிற்க பண்ணிருக்க மாட்டாமா இந்த பிரம்மா? ஏதோ அவன் தலை துண்டுபட்டு. அதனால் அவனும் இப்படிப்பட்டவர்களாக நம்மளாலே பூசிக்க தகுந்தவர்களா அல்லவே அல்ல. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்திரன், இந்திரன், ஆதித்யன் அவர்களும் அல்ல. ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷகரல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்தினே சொன்னோ. எவருவான தவிர ஒருத்தரும் நமக்கு ரக்ஷகர் கிடையாது. அதனால் அவர்களையெல்லாம் தஞ்சமாக கொள்ளவே கூடாது. மேலும் இவர்களை சரீரமாகவும் அடிமையாகவும் உடைய எம்பெருமான் பக்கல் ஆன அடிமை செய்து போகிறோம். எம்பெருமானையே நமக்கு தஞ்சம் என்று நினைத்து எம்பெருமானுக்கு நம்மாலான இயன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆன அடிமை செய்து போகிறோம். கைங்கரியம் அடிமைங்கிறதுக்கு, அந்த அடிமை தொழிலுக்கு சம்பிரதாயத்தை கைங்கரியம் கிஞ்சித்காரம்னு பேர். அது என்னது? ரொம்ப சித்த வேண்டாம், ரொம்ப பல கிஞ்சித்கார், கிஞ்சித்து கிங்கரவாணி, கிங்கரவாணி, அந்த ஒரு புரிவதும் புகைப்பூவே. ஏதோ பெருசா அப்படி இப்படிலாம் பண்ண வேண்டாம். அதாவது ஏதோ ஒரு பக்தியோட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கடன் சொல்லணும். பக்தியோட நாம் பருகக்கூடிய நீரை அதை எம்பெருமான் சமர்ப்பிச்சுட்டு போதும். ஒரு பத்திரம், ஒரு இலை, ஒரு 2 துளசி தளம், சந்தோஷப்படுவா எம்பெருமான். ஏதோ ஒரு புஷ்பம், ஒரு சாதா பெரிய ஒரு திருத்துழாய், ஒரு ஏதோ ஒரு சின்ன புஷ்பம். பட்டர் தெரிவித்தாரா, கண்டங்கத்தரி பூவை கூட எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். உடனே நஞ்சியர் கேட்டார், அவர் சிஷ்யர், இல்லையே சாஸ்திரம் நெகி கண்டகாரிக்காம் தேவாய வினிவேதையே, கண்டங்கத்திரி பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு நஞ்சியர் கேட்டாரா. அப்பா அது எம்பெருமானுக்கு ஆகாதுங்கிறதுக்காக சாஸ்திரம் அப்படி சொல்லலை. ஐயோ, நம்முடைய அடியார்கள் அந்த புஷ்பத்தை பறிக்க போனால் அவள் கையில் முள்ளு தைச்சுடுமே, அதனால் எனக்கு அது வாண்டான்னு சொன்னான். எம்பெருமானுக்கு எதை வேணா பண்ணலாம். புரிவதும் புகைப்பூவே. ஒரு கண்டங்கத்திரி பூ அமையும். ஒரு செத்த குப்பையை ஒன்றா சேர்த்து ஒரு புகை போட்டால் போதும். பெருசா அகில் புகை தான் வேணும்னு கிடையாது. எம்பெருமான ஆராதனைக்கு எளியன். பக்தி இருந்தால் போதும். பக்தி இல்லாமல் படாடோபமாக பண்ணி பிரயோஜனமே இல்லை. பக்தியோட ஸ்ரத்தையோட ஏதோ பூ, அது புரிவதும் புகைப்பூவே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் தீர்த்தம். அன்னைக்கு உஞ்சவத்துக்கு ஏழ முடியல, மழை, ஆழ்வார்னால ஏழ முடியல. என்ன பண்ணார் ஆழ்வார்? வெறும் தீர்த்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அதையே அமுது செய்தார். அவ்வளவுதான். வெறும் தீர்த்தம் போதுமே, சுத்தமான தீர்த்தம். ஆன அடிமை செய்து நம்மால் முடிஞ்ச ஒரு கைங்கரியங்களை செய்து கொண்டிருத்தல். எம்பெருமானே தஞ்சம் என்று சரணம் புக்கவர்களை தனக்கு துணையாகவும் உயிராகவும் நினைத்து போறோம். யார் இப்படியே வேறு தேவதாத்திரங்களை தொழாமல் மறந்தும் புறந்தொழா மாந்தராய் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமான் திருவடியையே தஞ்சமாக யார் நினைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீவையிட்டவர்களையே தமக்கு துணையாக நினைத்திருக்க வேண்டும், தம்முடைய உயிராக நினைத்திருக்க வேண்டும். இவர்களோடு விளையாடியும் கொல்லாங்கு சொல்லாத ஒழியும்.
விளையாட்டுக்காவது அவளை பற்றி குத்தம் குறை சொல்லக்கூடாது. ஸ்ரீவைஷ்ணவர்களை குத்தம் சொல்லணும். அது இப்படி, இது நொட்டை, இது நொள்ளு, இப்படின்னு சொல்லவே கூடாது. இந்த நொட்டை சொல்றது நொட்டு சொல்றது கூடவே கூடாது. விளையாட்டுக்காக கூட சொல்லக்கூடாது. பொல்லாங்கு சொல்லாதொழிகையும் இவர்களை பொல்லாங்கு சொல்வார் உடனே கூடினாராகில் அவர்களை வாயை கிழித்தல் தான் செவியை புதைத்து கொண்டு கடக்கப் போதல் செய்யும். யாராவது ஸ்ரீவைஷ்ணவாளை பற்றி குத்தம் சொன்னான்னா அவள் வாயை கிழிச்சிடணும். சக்தி இருந்துன்னா அவள் வாயை கிழிக்கணும். இல்லையா காதை மூடிக்கொண்டு அந்த இடத்தை இருந்து நாம் கிளம்பி விட வேண்டும். போவதே நோயதாகி. எம்பெருமானை பற்றி சொன்னார் இல்லையோ, வெறுப்போடு சமணர் முண்டர் விதி சாக்கியல்கள் நின்பால் பொறுப்பரியனர்கள் பேசில் போவதே நோயதாகி. அவா ரெண்டு வியாக்கியானம். எம்பெருமானை பற்றி யாராவது பழி சொன்னான்னா போவதே நோயதாகி, அதுவே நோயாக மாறி அப்படியே பிராணன் விட்டுணுமா. அல்லது அந்த இடத்தை விட்டு ஐயோ பெரிய நோய் அப்படி இவர்கள் எம்பெருமானை பற்றி குத்தம் பேசுகிறார்களே இதுவே பெரிய நோயாகி அந்த இடத்த விட்டு ஐயோ எந்த இடத்துலையாவது அங்கே ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் ஏரியா, ரொம்ப கண்டேஜியஸ் டிசீஸ் அங்கே வந்திருக்குன்னா அந்த இடத்த யாராவது நிற்பாளா? அங்கே போனால் கொரோனா நிச்சயம், அங்கே 50 பேர் கொரோனா வந்திருக்குன்னா அந்த இடத்த விட்டு நான் அந்த இடத்துக்கு போவோமானாம அந்த இடத்த விட்டு அதுவே நோயாகி அங்கேருந்து கிளப்பி போயிடும். போவதே நோயதாகி. குறிப்பிட கலைமாக கூடுமேல் தலை ஆங்கே அறுப்பதே கருவங்கண்டா. அங்கே தலையை அறுக்க சொன்னால் இங்கே வாயா கழிக்க சொன்னான். பாகவதாளை பற்றி தப்பாக பேசினா, சிவைஷ்ணவாளை பற்றி தப்பாக பேசினா அவள் வாயை கழிக்கணும். அல்லது தான் செவியை புதைத்து கொண்டு அங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். எம்பெருமான் திருவாசலுக்குள்ளே மயிர் விரித்தல், உமிழ்தல், கால் நீட்டுதல் தொடக்கமானவை வருந்தியும் தவிரம். எம்பெருமான் எழுந்தருடைய சன்னதிகளிலே அங்கே போய் தலைமையில விரித்து போட்டுக்கொண்டு இன்னைக்கு பார்த்தா இந்த சினிமா டிவிகளில் பார்த்தோமே, ஏன்னா ஏதாவது ஒரு பெண் பிள்ளை இந்த தலைமை கேசத்தை அதை முடிந்து வச்சிருக்காளோ, எப்போ பார்த்தாலும் விரித்து இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம். நமக்கு சனாதன தர்மத்தில் விரித்து போட்டுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. யாராவது ஆத்திர பரம வச்சுட்டான்னா அப்போ விரிச்சு போட்டுருப்பா பெண் பிள்ளைகள் தலைமை. அப்போதான் விரிச்சு போட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் அதுதான் ஃபேஷன். அது விரித்த தலையாக தான் இருக்குது. அது 2 கேஷம் இந்த முன்னாடியில் தான் தனியாக இங்கே. அதை இப்படி அது வந்திருக்கா திருப்பி அதை இப்படி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் என்ன அலங்கோலம். இந்த மயிர் விரித்தல் அதுவும் எம்பெருமானுடைய சந்நிதிகளிலே இது கூடவே கூடாது. எத்தனை பேர் அப்படி வரா, அப்படி கூடாது. அங்கே கால் உமிழ்தல் கூடாது. கால் நீட்டி அங்கே போய் பெருசா கால் நீட்டி கூடாது. முடியலே சாமி அப்படின்னா முடியலன்னா அதனால்தான் இளமையில் அதாவது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோ மருவிய கோயில். அது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் போய் அந்த சேவிச்சுட்டு வந்துடும். அங்கே போய் அபச்சாரப்படாமல் காலங்களில் நீட்டிட்டு இருக்கக்கூடாது. அதை தொடக்கமானவை வருந்தியும் தவிரவும். அதுக்கு மேலே ஆபத்துக்களாலே புகுந்து ஒதுங்க வேண்டித்தாகில். ஏதோ ஒரு ஆபத்காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அல்லாத ஒருத்தருடைய வீட்டில் படி தங்கும்படியாக நேர்றது. அப்படின்னா அனர்த்தப்படார் இன்னோமே என்ன அஞ்சி போகிறோம். ஏதோ பெருசாக மழை வந்துடுது, ஏதோ போனோம் எங்கேயோ போய் ஒதுங்கினோம், பார்த்தா முச்சந்தி ஏதோ ஒரு சூலத்தை போட்டு வச்சுருக்கான். ஐயோ இந்த திண்ணையில் போய் ஒதுங்கினோமேன்னு ஏதோ அவன் போட்டிருக்கான், நமக்கு என்ன அப்படி இருக்கும். ஐயோ மனசு பதைக்கணும். இப்படி பொதுபோக்கு சம்சாரத்தில் இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு. ஒரு வார்த்தை சொல்லலாமா? சரி பார்ப்போம் எவ்வளவு ஒரு முடியாது. ஸ்ரீவைஷ்ணவத்துவமாவது 3 பிரகாரமாக இருக்கும். அதாவது ஸ்ரீவைஷ்ணவர்களே பல தரங்கள் இருக்கு. எங்கரே எண்ணில் சத்கார யோக்கியர், சகவாச யோக்கியர், சதானுபவ யோக்கியர். சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் சத்கார யோக்கியர்கள், அதாவது அவர்களை நாம்
சத்காரம் செய்ய வேண்டும், அவர்களை கையை குப்பி வணங்க வேண்டும், சேவிக்க வேண்டும். அவரால் நம்மால் இயன்ற ஒரு கிஞ்சித்காரம் அவருக்கு சமர்ப்பிக்கலாம், ஏதோ அவருக்கு திரவியத்தை சமர்ப்பிக்கலாம், அவருக்கு ஏதோ பணிவிடைகள் செய்துவிட்டு ஏதோ அவர் சத்காரம் பண்ணிவிட்டு அடியை நியமிக்கிறதா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடும். அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார்னா ரூபநாம பிரதானர், உச்சாரண பிரதானர், அபிமான பிரதானர். அண்ணா படிச்சுன்னு திருமண் காப்பிட்டுருப்பா. ரூபம் அண்ணா ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக அப்படின்னு அண்ணா திருவணி தாவடங்கள், திருத்துழாய் மணிமாலை, தாவரமணி மாலை இதெல்லாம் தரிச்சுருப்பா. நல்லா திருமண் காப்பு தரிச்சுருப்பா. ரூபநாம பிரதாரம் நல்லா பளிச்சுன்னு திருப்பரியட்டம், நல்லா திருமண் காப்பு, நல்லா அடி, நல்லா பேர் சொல், நல்லா எம்பெருமானுடைய திருநாமம் வச்சுருப்பா. இன்னார் தாசன் அடியன் ராஜகோபாலதாசன் அப்படின்னு தான் சொல்லுவாள். நாமங்கள் உண்டு, நல்லா திருமண் காப்பு உண்டு, இதெல்லாம் உண்டு, பேர் உண்டு. உச்சாரண பிரதானம் மந்திரங்கள்லாம் சொல்லுவார்னா அருளி சேவிப்பா, மந்திரங்களை ஜபிப்பார், என்ன சொல்லுவா, எல்லாம் பண்ணுவார். அபிமான பிரதானம் நாம் பெரிய, நாம் சிவைத்தவன் அப்படின்னு ஒரு சாத்விக அகங்காரம் இருக்கும். நாம் ஆச்சாரிய சம்பந்தம் உடையவர்கள் அப்படின்னு ஆச்சாரியன் நாம் பற்றி இருக்கிறவர்கள், அவர்கள் பற்றி இருக்கவங்க அதை பெருசாக மதிக்கக்கூடியவர்கள். இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த உச்சாரண பிரதானர் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரங்களுடைய சப்தத்திலே ரொம்ப நோக்காக இருக்கக்கூடியவர்கள். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில், நம் சம்பிரதாயத்தில் முக்கியமாக திருமந்திர ஜபம் உண்டா அப்படின்னு கேட்டால் ஜபம்னு நம்ம இதில் சம்பிரதாயத்தை கிடையவே கிடையாது. திருமந்திரத்தை 108 தடவை சொல்லணும், 1008 தடவை சொல்லணும். சில பேர்லாம் சந்தியாவந்தனை முடிச்சுட்டு பண்ணுறா, சந்தியாவந்தத்தின் போதே காயத்ரி ஜபத்தினோட பண்ணுவா. நம்ம சம்பிரதாயத்தை கிடையவே கிடையாது. ஏன் திருமந்திரத்தை ஜபிக்க வேண்டாம்னா, வேண்டவே வேண்டாம். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை நினையுங்கோள். ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும்னு சொன்னால் கூட அர்த்தத்தை அனுசந்திப்பதற்காக மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். மாமுனிகளை பற்றி எறும்பியப்பா அவருடைய தினச்சரியை தெரிவிக்கும் பொழுது, மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம். மந்திர ரத்னத்தை அனுசந்தித்து, துவயமந்திரத்தை அனுசந்தித்து அப்படியே திருமேனி எல்லாம் மயிர்கூச்சி ஏறி இருக்குமா. மந்திரரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம், அந்த மந்திரரத்னத்தை அனுசந்திப்பதனாலே அவருடைய மந்திரரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம், அவருடைய திரு அதரங்கள், உதடுகள் துடித்து கொண்டே இருக்கும். தது அர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம், அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை, சீரிய அர்த்தத்தை நினைத்து திருமேனி முழுவதும் மயிர்கூச்சி ஏறிக்கும். இது முன் அவதாரத்திலே நம்பெருமாள் அவர்கிட்ட கட்டளை. எம்பெருமானாராக திருவவதாரம் பண்ணி சரணாகதி செய்த அளவிலே நம்பெருமாள் என்ன தெரிவித்தார்? எம்பெருமானார் இடத்துல துவயமர்த்தானுசந்தானேன சஹ சதைவம் வக்தா யாவத் ஷரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. வாரீர் எம்பெருமானாரே, நீர் துவயத்தை அர்த்தானுசந்தானத்துடன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு இங்கேயே திருவரங்கம் திருப்பதியிலே சுகமாக எழுந்தருளீரும், ஷரீரம் விழுந்தனையும் அப்படின்னு சொன்னாலும். அந்த முன் அவதாரத்தை சொன்ன கட்டளை அடுத்த அவதாரத்துக்கும் கட்டளை. இப்பெல்லாம் நாம இன்னைக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்றா சொன்னால் அது அடுத்த வேலை கூட அந்த கட்டளை நிற்காது. அவர் அடுத்த அவதாரம் வரைக்கும் அந்த கட்டளை எம்பெருமானார் பின் அதை அனுஷ்டானத்தை வச்சுட்டார். அந்த மாதிரி துவயத்தை ஜபிக்க அனுசந்திக்க வேண்டும். அதனுடைய அர்த்தானுசந்தானம் முக்கியம். ஜபம்னா வெறும் ஒரு அச்சேதனமான டேப் ரெக்கார்டர் கூட மந்திரத்தை சொல்றது இந்த நாளில் அது முக்கியமா? நாம் சேதனர்கள், அறிவுடையவர்கள், அந்த அறிவுக்கு வேலை இருக்கணும். அந்த பேர் ஏதோ ஒன்று வச்சிருக்கா, அது பேர் அதாவது அந்த சம்பிரதாயம் எப்படியோ போட்டோம். அந்த இஸ்கான் ஒன்று இருக்கு, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அந்த மீதியெல்லாம் விட்டுணுங்க. எதில் இருந்தாலும் எதிரி வெட்டின குளமாக இருந்தாலும் தீர்த்தத்தை கொள்ளலாம், முள்ள கொள்ள வேண்டாம். யுக்தியுக்தம் வச்சோகிராஹியம், எங்கே இருந்தாலும் நல்ல வித்தை எடுத்துக்கலாம். கான்ஷியஸ்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு அறிவுக்கு வேலை இருக்கணும். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வெறும்னே ஜபத்தை பண்ணிட்டு வெறும்னே வாய் போகிறோம் சொல்லிட்டு இருக்கு, மனசு பூரா எங்கே இருந்தால் என்ன அர்த்தம்? அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் சேதனர்கள், அறிவுடையவர்கள். அறிவுக்கு எப்போது அந்த விநியோகம் இருக்கணும்.
மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. 90 வயசு ஆனாலும் அந்த கண்களில் பார்வை எவ்வளோ தீக்ஷணமாக இருக்கணும். அப்படி அனங்கராஜா சுவாமி சேவிச்சா அப்படி இருக்குமா. அப்போ கடைசி சமயத்தில் கூட அவ்வளோ கான்ஷியஸ்னஸ், சம்பிரதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் 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 துடிப்பு. அந்த அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும், விஷயங்களை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, அனுஷ்டானம் வரைக்கும் வேணும். சரி, எதுக்கு சொல்ல வரேன்? அது மாதிரி வெறும் அந்த ஜபங்கள், அப்படிப்பட்டவர்கள் ஜபத்தை செய்து கொண்டிருக்கும் உச்சாரண பிரதானர். தாங்கள் ஏதோ ஆச்சாரனை பற்றி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இவர்கள் சத்காரம் பண்ணி அவளை அப்படியே அனுப்பிச்சுடணும். அவமரியாதெல்லாம் பண்ணணும், சத்காரம் பண்ணி கையை கூப்பி சேவிச்சுட்டு கிளம்பணும். சகவாச யோகியர், யாரோட சகவாசம் பண்ணணும்? ஞான பிரதானர், அனுஷ்டான பிரதானர். நல்ல ஞானமுடையவர்கள், நல்ல அனுஷ்டானம் உடையவர்கள், ஞானானுஷ்டானம் உடையவர்கள். அவளோட தான் நம்ம சகவாசம் பண்ணணும், அவளோட தான் சேர்ந்து பழகணும், அவரோட தான் கூட வசிக்க வேண்டும். சரி, ஞானானுஷ்டான பிரதானர். அங்கீகார பிரதானர், ஒரு ஆச்சாரியனாலே அங்கீகரிக்கப்பட்டவர். அடியன் நம் பையன், இவன் நம்ம சேர்ந்தவன் அப்படின்னு ஆச்சாரிய அங்கீகாரம் பெற்றவர்கள். அவர்கள் எப்படி இருக்கா? நான் ஆச்சாரியனை, நான் இன்னாருடைய திருவடி சம்பந்தி அப்படின்னு தங்களை தாங்களே அபிமானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை, அந்த ஆச்சாரியன் இவன் நம்மை சேர்ந்தவன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அவர்களோடு தான் சொல்றது. எனக்கு இந்திரா காந்தி தெரியும், எனக்கு லால் பகதூர் சாஸ்திரி தெரியும், நேருவை தெரியும். அவளுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு எங்கள் ஆச்சாரியர் ரொம்ப பிடிக்கும், நான் எங்கள் ஆச்சாரியருக்கு அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன், ஆச்சாரியர் ரொம்ப பக்தி உடையவனாக இருக்கேன். அங்கே ஆச்சாரியருக்கு இவர்கிட்ட பிரீத்தி இருக்கா? அது முக்கியம். நான் அவருக்கு அது சமர்ப்பிச்சிருக்கேன், இவருக்கு இது சமர்ப்பிச்சிருக்கேன், இந்த திவ்யதேச பெருமானுக்கு காசு மாலை சமர்ப்பிச்சிருக்கேன், இந்த திவ்யதேச பெருமானுக்கு வெள்ளி குடம் சமர்ப்பிச்சிருக்கேன், தங்க குடம் சமர்ப்பிச்சிருக்கேன், வயிறு கிரீடம் சமர்ப்பிச்சிருக்கேன். தொழில் என்னவோ வேற தொழில், அதில் கமிஷன் 50க்கு 50 அப்படிலாம் இருந்தால் அது முக்கியமா? அது இல்லை. ஒன்றும் வேண்டாம், ஏதோ ஒரு தீர்த்தத்தை சமர்ப்பிச்சுட்டு எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு நல்ல பக்திமானோட இருந்தானா அவனை தான் எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு யாரை பிடிக்கணும்னு பாருங்க, அது ஆச்சாரியனுக்கு யார் பிடிக்கணும்னு பாருங்க. அவர்கள் ஆச்சாரியனுக்கு பிடித்தபடியாக நடந்து கொள்வார்கள். அவர்களோட தான் நம்ம அங்கீகார பிரதானர், அவள் தான் நமக்கு சகவாச யோகியர்கள். அதுக்கு மேலே ஒரு நிலை சதானுபவ யோகியர். சதானுபவ யோகியர்னா இவர்களையே எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எம்பெருமான் கூட நமக்கு வேண்டாம், தேவுமத்தரியன் இவர்களையே எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உத்தம ஸ்ரீவைட்டவர்கள், நம்மாழ்வார் போட்டவர்கள், உண்ணும் சோறு பெருகு நீர் தின்னும் வெற்றி எல்லாம் கண்ணன் எம்பெருமான். அவர் அப்படி இருந்தார். அதனால மதுரகவி ஆழ்வார் அவர் திருவடியை பணிந்தவர். தேவுமத்தரியன் தெய்வமே தெரியாது. அதுதான் நம்மாழ்வார் தான் நமக்கு. அவர்கள் யார்? ஆர்த்தி பிரதானர். அந்த துடிப்பு இருக்கணும். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுங்காதோ அப்படின்னு துடிப்பு இருக்கணும். நமக்கு வரும் பரமபோத கடைசி எப்படி இருந்தாலும் நமக்கு வரத்தானே போகிறது அப்படின்னு நன்னா பாதாம் ஷார்ட்ன்றதுவா கிடையாது. ஆர்த்தி, அந்த துடிப்பு இருக்கணும். அபினிவேஷம், அந்த அபினிவேஷம்னா அந்த ருச்சி, அந்த ஒரு 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 ருச்சி பகவத் விஷயத்தை அவ்வளோ ஒரு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு அந்த ஒரு எம்பெருமானுக்கு அந்த கைக்கறி மண்டலத்தில் ஒரு பரபரப்பு, ஒரு துடிதுடிப்பு, அபிருச்சி, அந்த ருச்சி, அந்த அபினிவேஷம், நிறைய பண்ணணும் 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 அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ஒரு ருச்சி, இவைகள்லாம் முடிக்கக்கூடியவர்கள். ஆர்த்தி, எம்பெருமானை அடைய வேண்டும், அவனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா அப்படிங்கிற ருச்சி. இப்படிப்பட்டவர்கள் தான் சதா அவர்களை எப்போது அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்று ஆட்கொண்ட வில்லி ஜீயருடைய வார்த்தை. இன்னும் 2 வார்த்தைகள் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். ஒருவன் தன்னை வைஷ்ணவன் என்று நினைத்திருக்கலாவது எவ்வளவு ஞானம் பிறந்தால் என்று பிள்ளை நஞ்சியரை கேட்டார். நஞ்சியர் இடத்துல நம்பிள்ளை மற்றொரு சந்தர்ப்பத்தை கேட்டார். தன்னைத்தானே ஸ்ரீவைஷ்ணவன் எப்போ ஒருவன் நினைத்து கொள்ளலாம்? அப்போ நஞ்சியர் தெரிவித்த வார்த்தை, பகவத் பாகவத விஷயங்களிலே ஒரு உச்சராயம் கண்டால் நெஞ்சு சிவீல் என்று இருந்ததில்லையாகில் தன்னை வைஷ்ணவன் என்று இருப்பது. எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் அவளுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது, அவளுக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்படுகிறது. ஐயோ, இவனுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா அப்படின்னு நினைக்காமல் நெஞ்சு சிவீல் என்று இருந்ததில்லையாகில், நெஞ்சில் சில பேர் வெளியில ரொம்ப உள்ளுக்குள்ள குமுறும், வெளியில காட்டாம கம்பீரமா அப்படி கம்முன்னு இருப்பான். அப்படி இல்லை, நெஞ்சில படக்கூடாது. நல்லது,
நன்னா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும். ஐயோ நமக்கு கிடைக்கலையே, இவனுக்கு கிடைச்சதே சில பேர் பார்த்தான்னா அவ்வளோதான், 6 மாதம் எழுந்திருக்கவே முடியாது. அப்படி பார்ப்பா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா அவள் சிவீட்டவர்களே அல்ல. நெஞ்சு சிவீரன் இருந்ததில்லையாகில் தன்னை வைஷ்ணவன் என்று இருப்பது. எம்பெருமானுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு சிவீட்டவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டா, ஆஹா நம்முடைய குழந்தைக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டா, நம்முடைய சேர்ந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டால் எப்படி மனசு, நம்ம குழந்தைக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டால் எப்படி சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி நாம் உகக்க வேண்டும். மனசில் சிவீரன் இருக்கக்கூடாது. சிவீரன் இருந்தது ஆகில் நமக்கு எம்பெருமானோடு உறவில்லை ஆகாதே. அப்படின்னா அந்த சிவீர் மனசில் ஐயோ அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ நமக்கு எம்பெருமானோடு நமக்கு வரவில்லை. ஏன்னா எல்லாரும் எம்பெருமானுடைய குழந்தைகள் தானே. அப்போ எம்பெருமான் தான் தாய் தந்தையாக இருந்துச்சு. அந்த இன்னொரு சிவீட்டம் இருந்தால் அது நம்முடைய சகோதரருக்கு ஏற்பட்ட மாதிரி தானே. சம்பந்த ஞானம் பிறந்ததில்லை ஆகாது. ஒரு தகப்பனாருக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டால் அது நமக்கு தானே நல்லது. நம்ம அப்பாவை கொண்டாடினாங்க அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஏற்பட்டால், இன்னொரு சிவீட்டவருக்கு ஏற்பட்டால், நம்முடைய சகோதரருக்கு ஏற்பட்ட ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம மனசில் பண்ணணும். ஐயோரு மனசில் பட்டதுன்னா அப்போ அந்த சம்பந்த ஞானம் ஏற்படலை. எம்பெருமானோட அந்த உறவை இவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த சம்பந்த ஞானம் இவனுக்கு தெரியலை. அப்போ எம்பெருமான் நமக்கு தந்தை, பிதாபுத்திர சம்பந்தம் திருமந்தத்தை ஆகாரத்தால் சொல்லக்கூடிய சம்பந்தம். எம்பெருமான் நம்மை படைத்தவன், எல்லாரும் அவனாலே படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். மற்றவாழ்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன்னு சொன்னான். ஆனால் அந்த சிகாகோ போய் பேசறச்சே ஆல் ஓவர் தி வேர்ல்டு அந்த ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் இந்த விவேகானந்தா பேசறச்சே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாலும் அது நம்ம இதில் நன்னா உண்டு. அந்த ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். சரி, இது ஒரு வார்த்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன். திருஷ்டத்துக்கு நாக்கு நீட்டாதொழிகையும் அதிருஷ்டத்துக்கு கை நீட்டாதொழிகையும் காண் வைஷ்ணவ லட்சணம் என்று பிள்ளை. இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. நஞ்சியர் அடிக்கடி சொல்றது, இவரைத்தான் சிவவைஷ்ணவன் என்று சொல்ல வேண்டும். யார் ஒருவர் மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஐயோ என்று இறங்கக்கூடியவன், அவன் தான் சிவவைஷ்ணவன். நமக்கு சிவவைஷ்ணவன் வந்து சித்தித்து விட்டதாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மற்றவர்கள் சிவவைஷ்ணவாலே இருக்க வேண்டாம், சாமானிய சம்சாரியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் ஐயோன்னு மனசில் என்னைக்கு ஒரு எண்ணம், ஒரு இரக்கம் ஏற்படுகிறதோ அப்போ தான் அவன் தான் உண்மையான சிவவைஷ்ணவன். இது அப்படியே அந்த குஜராத்தி மொழியில் பண்ணுது. நஞ்சியர் வார்த்தை தான், வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே ஜே பீடு பராயி ஜானரே. அவனைத்தான் வைஷ்ணவன் ஜனம்னு சொல்லுவோம். யார் அடுத்தவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அறிந்து கொள்கிறானோ. நார்சிங் மேத்தா என்பவர் அப்படியே வைஷ்ணவ சொன்ன நஞ்சியர் சொன்ன கருத்தை தான் அப்படியே குஜராத்தி மொழியில் தெரிவித்தார். அடுத்தவர்கள் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் ஐயோன்னு இறங்கணும், நன்னா படட்டும், வேணும் வெங்கல கட்டைக்கு அப்படின்னா இவன் இன்னும் நமக்கு வைஷ்ணவத்துவம் சித்திக்கவில்லை. கடைசி வார்த்தை சொல்றேன் இந்த உபன்யாசம். திருஷ்டத்துக்கு நாக்கு நீட்டாதொழிகையும் அதிருஷ்டத்துக்கு கை நீட்டாதொழிகையும் காண் வைஷ்ணவ லட்சணம் என்று பிள்ளை நம்பிள்ளை அருளி செய்யக்கூடிய வார்த்தை. திருஷ்டத்துக்கு நாக்கு நீட்டாதொழிகை, திருஷ்ட பலன்களில் வீடு வாசல் மனை இந்த பணம் காசு இதுக்கெல்லாம் ஐயோ எனக்கு நல்ல ஒரு அதுக்கு நாக்க நீட்டுவது, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது, இந்த ருச்சி அந்த விஷயங்களில் ஏற்படுது. அப்படி திருஷ்ட விஷயங்களை ருச்சி கொலைய வேண்டும். மேலும் அதிருஷ்டத்துக்கு கை நீட்டாதொழிகையும், நமக்கு பரமபதம் வேணும் அது வேணும், இப்போ நமக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் அதுக்கு எனக்கு கூட அதை கூட இதை கூட அப்படின்னு அதிர்ஷ்டத்தில் எம்பெருமான போய் ரொம்ப நச்சரிச்சுண்டு மற்றவர்களையும் நச்சரிக்கக்கூடாது, எம்பெருமானும் நச்சரிக்கக்கூடாது. துடிப்பு இருக்கணும். நீ எனக்கு பரமத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு அது கூட கை நீட்டக்கூடாது. அதிர்ஷ்டத்துக்கு கை நீட்டக்கூடாது, மற்றவர்கிட்ட கை நீட்டக்கூடாது. எம்பெருமான்கிட்ட கூட எம்பெருமான் திருவடியை பத்தாச்சு. இனிமேல் நாம் செய்து கொடுக்க வேண்டியது என்ன? கைங்கரியங்களை செய்து கொண்டு அது பரமதத்துக்கு எண்ணி கழிச்சுக்கிறானோ அவனிட்டு களைவாய் துன்பும் களையாத ஒழிவாய் களைகண் மத்திலே அப்படின்னு அவன் கை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ. அதிர்ஷ்டத்துக்கு கை நீட்டாத ஒழிகையும், நீ எனக்கு கூட மற்றவர்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. எம்பெருமான்ட்டையும் ஒரு தடவை கேட்டாச்சு, அதோடு நிறுத்திக்கணும். சும்மா போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதாவது நான் ஒன்று பார்க்கணும், பரமத்துக்கு போகணும்னா ஐயோ இந்த சம்சாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே,
இந்த சம்சாரத்துலேருந்து என்னை திருவடி சேர்த்துக்க மாட்டேயான்னா அப்போ அங்கே அது செல்ஃபிஷ் ஆட்டிடியூட். எனக்கு கஷ்டமாக இருக்குது சம்சாரம், எனக்கு வேண்டாம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, இந்த சரீரம் இப்படி கைங்கரியத்துக்கு பண்ணது முடியாமல் இப்படி வீணா போட்டு அந்த துடிப்பு ஏற்படும். அப்போதான் அது பரமத்துக்கு போகிறதுக்கு நல்ல பழுத்த பழமாக மாறும். அந்த பக்குவமாக கைங்கரியம் பண்ணணுமே, கைங்கரியம் பண்ணாமல் இப்படி போகிறதே வீணார்த்தமே. அந்த மாதிரி சும்மா வாயால் கைங்கரியம் சொல்லிட்டு மனசு பூரா இது வலியாக இருக்கே, வாயால் சும்மா கைங்கரியம் சொல்லக்கூடாது. ஏன்னா உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனே இருந்ததுன்னு எம்பெருமானுக்கு தெரியும். இந்த கைங்கரியத்துக்கு உண்மையிலேயே ருச்சி ஏற்படும். இந்த செல்ஃப்லெஸ்ஸாக தனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எம்பெருமானுக்கு செய்யணும், அடியார்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்து பண்ணணும். செல்ஃப்லெஸ் கைங்கரியம் அது ரொம்ப பெரிய, அதுதான் உன்னதமான கோல், அதுதான் பெரிய லட்சியம். அது இந்த லோகத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பரமத்தில் தான் அப்படி சிந்திக்குன்னு சொல்கிறார் பட்டரை அருள் செய்கிறார். அதனால் அதனால் இருக்கிற நாளில் கைக்கறிகள் செய்து கொண்டிருக்கணும். எம்பெருமான்கிட்ட திருவடியில் அந்த பொறுப்பை உட்படுத்தி விட்டு அதுக்காக ரொம்ப போய் நச்சரிக்கக்கூடாது. எம்பெருமானையும் அவனுக்கு தெரியும், அவன் சர்வஜன், அவன் பார்த்து கொடுக்கும். நிச்சயமாக நம்மை அவன் திருவடி சேர்த்துக்கொள்வா. அந்த தைரியத்தோடு இருக்கணும், அந்த அபேட்சை இருக்கணும். ரொம்ப நச்சரித்தல் கூடாது. இனி ஏதோ ஓரளவு சில வார்த்தைகளை இந்த கோட்டியார் முன்பு தெரிவித்தேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஏதோ சில பாசுரங்கள் பாடணும்னு சொன்னால் 1-2 பாடு. இந்த நம்பாடுவான் பாடிய கைசிகப்பண் எங்கனேயோ அன்னை மீர்காள், எங்கனேயோ அன்னை மீர்காள், என்னை முனிவது நீ. எங்கனேயோ அன்னை மீர்காள், என்னை முனிவது நீர். நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின். நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும், செங்கனீவாய் முன்றினோடும் செல்கினதென் நெஞ்சமே. செங்கனீவாய் முன்றினோடும் செல்கினதென் நெஞ்சமே. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாது. தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின். மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் தீரு மருவும். மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் தீரு மருவும். மண்ணு பூணோ 4 தோடும் வந்தெங்கும் நின்னிடுமே. மண்ணு பூணு 4 தோடும் வந்தெங்கும் நின்னிடுமே. ஏ
பார்ப்பமெனத்திகள் பைகழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பார்ப்பமெனத்திகள் பைகழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முகோர் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருக நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனனச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிரே இல்லையனக்கெதிரே இல்லையனக்கெதிரே. ரெண்டு வார்த்தைகள் நூற்றாண்டு விழா காணக்கூடிய ஜீயர் சுவாமியை பற்றி. ஜீயர் சுவாமியை அவருக்கு பூர்வாசிரமத்திலேயே அவரை சேவித்திருக்கிறேன். தகப்பனார் ரொம்ப காலத்திலேருந்தே திருமால் பத்திரிகைக்கு சந்தாதாரர். ஒரு விதத்திலே அடியனுக்கு இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு ருச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு திருமால் பத்திரிகை ஒரு முக்கியமான காரணம். அக்காலத்தில் திருமால் பத்திரிகையில் அண்ணங்கராச்சார சுவாமியினுடைய ஆழ்வாராச்சாரனுடைய வைபவம் அது இந்த திருமால் பத்திரிகையில் மாதா மாதம் அதை பிரசுரிப்பார். அது திருமால் பத்திரிகை பார்த்துருப்பாள் இப்படி இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பக்கம் அடுத்த பக்கத்துக்குமே ஜீயர் சுவாமி ரொம்ப குறிப்பாக இருப்பார். அவர் நாளிதழில் அவர் காரியம் பார்த்தவர் ஆகையாலே இப்படி ஒரு பக்கம் முழுக்க இப்படி 6 சாட்டில் முழுமையாக அச்சு போடுவதை அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா கண்ணுக்கு அது சமமாக இருக்கும். காலமாக அச்சு போடணுங்கிறது அவருடைய ஒரு கொள்கை. ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப சமம் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பரில் அப்படி காலமாக இருக்கும். அப்படி தான் அந்த இது வரும் கட்டுறது. ஆனால் அப்படி ஆரம்பித்து 1 2 3 இந்த பக்கத்தில் 2 காலம் அடுத்த பக்கத்தில் 2 காலம் இந்த 4 இதுக்கு ஒரே வரியாக இருக்கும். அந்த ஒரு வரியில் அந்த ஆழ்வார சரித்திரம் ஆகிடும். ஒரு குலசேகர பெருமாள் சரித்திரமோ பெரியாழ்வார் சரித்திரமோ இங்கே ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரைக்கும் ஒரே சென்டென்ஸு என்ன செல்ல அங்கே எப்படி நடக்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு 15 வயசுக்குள்ளே 12 13 வயசுக்குள்ளே நடக்க சொல்கிறேன். அப்போதான் அவ்வளோ ஒரு பிரமிப்பு. இப்படி ஒரு தமிழா அது அண்ணங்கராஜா சுவாமியோட தமிழ் நடை கழுக்கவே வேண்டாம். இப்போ முதல்ல அடி எங்கள் சம்பிரதாயத்துக்கு ஈடுபாடு அந்த நடை தான். அதுக்கு இந்த திருமால் பத்திரிகை ஒரு காரணம். பல சமயங்கள் சந்தா கட்டுவதற்காக அடியன் அப்ரஹாம் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கேன். அடியன் படித்தது விவேகானந்தா காலேஜில், மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜில், மயிலாப்பூரில். சுவாமியும் பல நாள் சேவிச்சிருக்கேன். ஒரு வார்த்தை அப்புறம் சுவாமி சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்து கொண்டார். அப்போ ஒரு வார்த்தை எம்பெருமானார் சொன்ன வார்த்தையை போல ஒரு வார்த்தை, நான் முதலியாண்டானை தவிர மற்றவர்களை சந்நியசித்தோம். அப்போ ஜீயர் சுவாமி சொன்ன வார்த்தை, திருமால் பத்திரிகை நடக்குமானா திருமாலை விட முடியுமா? திருமாலை விட முடியுமா? ஜீயர் சுவாமி அப்போ அடுத்த ஆசிரமத்திலையும் திருமால் பத்திரிகை தொடர்ந்து வந்தது. சுவாமி இருந்த வரைக்கும் நடந்தது. அதுக்கு பிற்பாடு இங்கேயும் அடியன் எம்பெருமானாருடைய 1000வது வருஷ சமயத்தில் அடியன் இங்கே தான் இருந்தேன். இங்கே சன்னதிகளில் பல கைங்கரியங்கள் நமக்கு பிராப்தமாச்சு. இங்கேயே ஆழ்வான் சன்னதியிலே ஸ்ரீபாஷம் விண்ணப்பிக்கும்படியாக ஒரு 10-12 நாள் இருந்தது. அப்போ சுவாமியோட இங்கே பல சமயம் மடத்தில் சுவாமியை தண்டை சமர்ப்பிச்சிருக்கேன். சுவாமியோட வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆனால் இனிமையாக பேசக்கூடியவர்.
அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் கார்பங்காடு சுவாமியோட காலக்ஷேபம் கட்ட அந்த அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி ரொம்ப அதிகமான பழக்கம் இல்லை, ஆனால் பழக்கம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பழக்கம் அழகாக ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தை உண்டு, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இன்முகமாக வார்த்தை சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த ஜிஎஸ் சுவாமியோட 100ஆண்டு விழாவில் ஏதோ அப்படி ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு பெரிய ஒரு அடியை சத்தை பெற்றவனாக நினைக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியோர்களுக்கு ஜிஎஸ் சுவாமிக்கு அடியுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஏற்பாடு செய்த பாகவதோத்தமர்கள் அவர்களுக்கெல்லாம் அடியுடைய கிருத்தஜ்யத்தையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம். மேலும் மேலும் இந்த மாதிரி கைங்கரியங்கள் தொடர வேண்டும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம். Thank you.